மழையில் தனியே நின்றிருந்த கல்லூரி மாணவியை ஒரு முன்பின் தெரியாத இளைஞன் காரில் ஏறிக்கொள்ளும்படி அழைக்க, அறியாத அந்த பெண்ணும் ஏறி சென்றுவிட அந்த பெண் கலங்கப்படுகிறாள். வீட்டுக்கு வந்து அனைத்தையும் தாயிடம் சொல்லிவிடுகிறாள். அந்த தாய் அவளை அந்த சம்பவத்தை மறைத்து தன் மகளை பாதுகாப்பதாக அக்னி பிரவேசம் என்ற ஒரு கதையை ஜெயகாந்தன் அவர்கள் எழுத அவருக்கு பலரிடமிருந்து கண்டன கடிதங்கள் வந்தன. இது முறையா பண்பாடா என்று. ஜெயகாந்தனும் அவர்களுக்கு பதில் சொல்லும் விதமாக, ஒருவேளை அந்த தாய் அந்த சம்பவத்தை மறைக்காமல் போயிருந்தால் அந்த பெண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் என்று மிக அப்பட்டமாக அந்த கங்கா என்னும் பெண்ணின் நிலையை விளக்கியிருப்பார். மிக ஆச்சரியமான கதைக்களம். சில நேரங்களில் சில மனிதர்கள், இதுதான் கதையின் தலைப்பு. இந்த கதையில் அந்த கங்கா எனும் பாத்திரமே தன்னை பற்றிய கதையை சொல்வதாக எழுதியிருக்கிறார். அது முழுவதும் பிராமணர் பாஷையில் இருக்கிறது. முடிந்த மட்டும் தடுமாறாமல் சொல்ல முயற்சிக்கிறேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். வெளியே மழை பெய்யறது. எக்மோர் ஸ்டேஷனெல்லாம் இறங்குங்கன்னு கண்டக்டர் குரல். முண்டி அடிச்சுட்டு பல பேர் ஏறி வரா. லேடி சீட் கொஞ்சம் காலி. டப்புன்னு உட்காந்துட்டேன். இன்னும் 3 ஸ்டாப்பிங் தானே. மத்தியானம் லன்ச் டைமில் 2 பக்கம் படிச்சுட்டு மூடி வச்ச கதையை புரட்டுறேன். என்னோடய லைஃப்பில் ஏற்பட்ட மாதிரியே ஒரு இன்சிடெண்ட்டை வச்சு ஆர்கேவி எழுதின கதை. எனக்கு அவர் எழுதுகிற கதைகள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு என்னவோ ஆர்கேவி அப்படிங்கிறது ஒரு பொம்மநாட்டியாக தான் இருக்கணும்னு தோன்றது. இந்த கதைகளில் தீம்ஸ் எல்லாமே இந்த காலத்து பெண்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கிறது அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆர்கேவியோட கதைகளை பற்றி ஆஃபீஸில் எவ்வளவு கான்ட்ரவர்சி நடக்கிறது. நான் எந்த கான்ட்ரவர்சிலையும் தலையிட்டுக்கிறதே இல்லை. எல்லாரும் அபத்தமாக உளறச்ச சில சமயத்தில் சிரிப்பு வரும், சில சமயத்தில் எரிச்சல் வரும். அவள் நினைக்கிறா எனக்கு இலக்கியத்தில் டேஸ்டே கிடையாதுன்னு. சரி, கதையை படிப்போம். இது ஆர்கேவி எழுதின கதை. பழந்துணி தாவணியும் ரவிக்கையும் உடம்போடு ஒட்டிக்கொண்டு சின்ன உருவமாய் ஒரு அம்மன் சிலை மாதிரி அவள் நிற்கையில் அப்படியே கையில் தூக்கி கொண்டு போய்விடலாம் போல கூட தோன்றும். இப்படியெல்லாம் எழுத ஆர்கேவிக்கு மட்டும்தான் வரும். வாக்கியம் எவ்வளவு நீண்டு போனாலும் நீளமாக போகிற பிரங்கையே இல்லாமல் சித்திரமாக மனசில் வர்ற மாதிரி எழுதுகிற அந்த முறை. நானும் அன்னைக்கு 12 வருஷத்துக்கு முன்னே இதே மாதிரி தான் நின்றுருந்தேன். பழந்துணி தாவணி தான், சின்ன உருவமாக தான் இருந்திருப்பேன். மேலே படிக்கிறேன். அந்த பெரிய சாலையில் ஆள் அரவமற்ற சூழ்நிலையில் அவள் மட்டும் தன்னந்தனியாக நின்றிருக்கிறாள். சிறிதே மழை நின்றிருந்தது திடீரென கடுமையாக புரிய ஆரம்பிக்கிறது. குறுக்கே உள்ள சாலையை கடந்து மீண்டும் கல்லூரிக்குள்ளேயே ஓடிவிட அவள் சாலையின் 2 பக்கமும் பார்க்கும்போது அந்த பெரிய கார் அவள் வழியின் குறுக்கே வேகமாக வந்து அவள் மேல் உரசுவது போல சடக்கென்று நின்ற வேகத்தில் முன்னும் பின்னும் அழகாக அசைக்கிறது. அந்த காரை ஓட்டி வந்த இளைஞன் வசீகரமிக்க புன்னகையுடன் தனது இடதுபுறம் சரிந்து படுத்து பின் சீட்டின் கதவை திறக்கிறான். ப்ளீஸ் கெட் இன், நான் ட்ரா பண்ணுறேன் என்று கூறியவாறு தனது பெரிய விழிகளால் அவள் அந்த காரை பார்ப்பதை போன்ற ஆச்சரியத்தோடு அவன் அவளை பார்க்கிறான். அவனது முகத்தை பார்த்து அவளுக்கு காதோரமும் மூக்கு நுனியும் சிவந்து போகிறது. நோ தேங்க்ஸ், கொஞ்ச நேரம் கழித்து மழை விட்டதும் பஸ்லேயே போயிடுவேன். ஓ, இட்ஸ் ஆல் ரைட், கெட் இன் என்று அவன் அவசரப்படுத்துகிறான். கொட்டு மழையில் தயங்கி நிற்கும் அவளை கையை பற்றி பிடித்து இழுக்காத குறை. அவன் முகத்தை அவள் ஏறிட்டு பார்க்கிறாள். அவன்தான் என்னமாய் அழகாய் சிரிக்கிறான். இப்போது அவனும் காரிலிருந்து வெளியே வந்து அவளோடு மழையில் நனைந்தவாறு நிற்கிறான். கெட் இன். அப்போது அந்த அழைப்பை அவளால் மறுக்க முடியவில்லை. அவள் உள்ளே ஏறியதும் அவன் கை அவளை சிறை பிடித்ததை போன்ற எக்களிப்பில் கதவை அடித்து சாத்துகிறது. அலையில் மிதப்பது போல சாலையில் வழுக்கி கொண்டு செல்கிறது அந்த கார். ஒரு திருப்பத்தில் அந்த கார் வளைந்து திரும்புகையில் அவள் ஒரு பக்கம் அம்மா என்று கூவி சரிய, சீட்டின் மீது இருந்த புத்தகங்களும் மற்றொரு பக்கம் சரிந்து அந்த வட்ட வடிவமான சின்னஞ்சிறு டிஃபன் பாக்ஸும் ஒரு பக்கம் உருளுகிறது. சாரி என்று சிரித்தவாறே திரும்பி பார்த்தபின் காரை மெதுவாக ஓட்டுகிறான் அவன். தான் பயந்து போய் அலறியதற்காக வெட்கத்துடன் சிரித்தவாறே இறைந்து கிடக்கும் புத்தகங்களை சேகரித்து கொண்டு எழுந்து அமருகிறாள். தெருவெங்கும் விளக்குகள் எரிகின்றன. பிரகாசமாக அலங்கரிக்கப்பட்ட கடைகளின் நிழல்கள் தெருவில் உள்ள மழை நீரில் பிரதிபலித்து கண்களை பறிக்கிறது. இது என்ன, கார் இந்த தெருவில் போகிறது? எங்கள் வீடு அங்கே இருக்கு என்று அவள் உதடுகள் மெதுவாக செய்கிறது. இருக்கட்டுமே, யார் இல்லைனா என்று அவனும் அவளை பார்த்து சிரிக்கிறான். இது என்னடி வம்பா போச்சு என்று அவள் கைகளை பிசைந்து கொண்ட போதிலும் அவன் தன்னை பார்க்கும்போது அவனது திருப்திக்காக புன்னகை பூக்கிறாள்.
நகரத்தின் ஜன நடமாட்டம் மிகுந்த பிரதான பஜாரை கடந்து பெரிய பெரிய கட்டடங்கள் நிறைந்த அகலமான சாலைகளை தாண்டி நகரத்தின் சந்தடியே அடங்கி போன ஏதோ ஒரு ரோட்டில் கார் போய் கொண்டிருக்கிறது. ஐயோ, இது என்ன என் கதை மாதிரியே இருக்கே, முடிவு என்னமா இருக்கோ ஏனோ எனக்கு கண் கலங்கிறதே. திடீர்னு டமார்னு இடிக்கிறது. அன்றைக்கும் அப்படி தான் இடிச்சுது. இதோ ஆர்கேவி கதையில் ஒரு அத்தியாயம் முடியறது இந்த வார்த்தைகளோட. வானம் கிழிந்து அறுபட்டது, மின்னல்கள் சிதறி தெரித்தன, இடியோசை முழங்கி வெடித்ததும் அந்த இடி எங்கோ விழுந்திருக்க வேண்டும், வேற எங்கேயும் இல்லை. அந்த இடி என் தலையில்தான் விழுந்தது. வீட்டுக்கு வந்ததும் அந்த பத்திரிகையை அம்மாவிடம் தருகிறேன். அம்மா அதை படித்துவிட்டு அழ ஆரம்பித்து விட்டாள், புலம்ப ஆரம்பித்து விட்டாள். எவனோ எங்கேயோ ரகசியமாக கூட்டிகிட்டு போய் அவளை கெடுத்தான். அதை சந்தி சிரிக்க வச்சு அவள் வாழ்க்கையை நான் கெடுத்தேன். கதையில் வர்ற அம்மா சொல்கிறா, எடுத்த உடனே எல்லார் வாயையும் அடைக்கிற மாதிரி நறுக்குன்னு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாளே, இந்த கொற்ற மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்காளேன்னு திட்டுறேன் அப்படின்னு என்ன சமத்தா மறைச்சி பேசுகிறா. ஐயோ, அன்றைக்கி அந்த நேரத்தில் நேக்கு அப்படி சொல்ல வரலையே. அந்த ஒரு வார்த்தையை அப்போ நான் சொல்லியிருந்தா என் குழந்தை வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆயிருக்குமா. நானும் கூட சேர்ந்துன்னா அவள் வாழ்க்கையை குட்டிச்சுவராக ஆக்கிட்டேன். கூட சேர்ந்துன்னு சொல்லப்படாது, நான் தான் கெடுத்து குட்டிச்சுவராக்கிவிட்டேன். ஐயோ, இந்த கதையை படிக்கிறச்ச அந்த பெத்தவை அடித்து எழுது எல்லாம் முடிஞ்சப்புறம் அவளை அழைச்சிட்டு போய் தலையில் ஜலத்தை கொட்டி கழுவி தொடச்சி அவளை கையில் எடுத்து அணைச்சிட்டு புத்தி சொல்கிறாளே, அப்போது எனக்கு மனசெல்லாம் வயிறெல்லாம் குளிர்ந்து போச்சு. அப்படி ஒரு பெத்தவளாக நான் இல்லையேன்னு நினைக்கும் போது வயிற்றை பத்திண்டு எறியறது. இந்த கதையில் வர்ற ஒன்று எனக்கே சொல்கிற மாதிரி இருக்குது. கதையை திரும்ப திரும்ப படித்து புலம்பி அழுதாள் அம்மா. புதன்கிழமை மாலை நான் வாசல் படி ஏறி உள்ளே நுழைந்தேன். வெங்கு மாமா பேசி கொண்டிருந்தார். வக்கீல் வாதத்திலே வெங்கு மாமா ஒரு புலின்னு எல்லாருமே சொல்லுவா. குற்றவாளியை குறுக்கு விசாரணை செய்கிற மாதிரி ஒரு கையாலே அந்த பத்திரிகையை பிரித்து வச்சுட்டு கையை நீட்டி வெங்கு மாமா பேசின்னு இருக்கார். தூண் ஓரமாக சாஞ்சி இருக்கிற அம்மா படியேறி உள்ளே வந்துட்டுருக்க என்னை பார்க்குறான். மாமா எதை பற்றி இவ்வளவு சத்தமாக பேசின்னு இருக்காருன்னு முதல்ல எனக்கு புரியலை. ஆனால் அவர் கையில் இருந்த அந்த பத்திரிகையையும் எதிரில் நின்றுட்டு இருந்த அம்மா முகத்தையும் பார்த்த உடனே எனக்கு அவர் எதை பற்றி பேசுகிறாருன்னு புரிஞ்சு போயிடுச்சு. அப்படி என்ன பேசியிருப்பார்? அந்த கதையை எழுதின ஆர்கேவியை ஒரு பாட்டம் திட்டி தீர்த்திருப்பார். இவனை மாதிரி எழுதுகிறவங்களை எல்லாம் ப்ராசிக்யூட் பண்ணணும், இதில் என்ன பெரிய மாறல் இருக்குன்னு உன்னை வேற அவள் படித்து பார்க்க சொன்னாலாம். தலையில் ஜலத்தை கொட்டிட்டா எல்லாம் சரியாக போயிடுமா? இனிமேல் ஒவ்வொரு தடவையும் அந்த பொண்ணு அந்த மாதிரி பண்ணிட்டு வருவா, அந்த அம்மா ஜலத்தை கொட்டுவாளா? தப்பு பண்ணினவ தினந்தோறும் ஸ்நானம் பண்ணிட்டு தான் இருக்கா. அதனால அவள் பதிவு விரத ஆயிட மாட்டா. ஒரு தப்பை தப்புன்னு ஒப்புத்துக்கணும். தப்பை பண்ணிட்டு அது சரின்னு வாதாடப்படாது. இந்த கதையில் வர மாதிரி நடக்க ஆரம்பிச்சிட்டா யாரை நம்ப முடியும்? விவாகம்ங்கிற ஒரு புனிதமான விஷயத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். என்ன நினச்சிட்டு இந்த கதையை உன்னை படித்து பார்க்க சொன்னாலாம்? நீ அந்த மாதிரி அவள் காரியத்தை மூடி மறைக்கணும்னா நீ சொன்னியே உன்னை குத்தி காட்டுற மாதிரின்னு. உனக்கு ஏன் அப்படி தோன்றது? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மூடி மறைக்கிறது சம்சாரிகளால் முடியாது. உன் பொண்ணு மேலே உனக்கு ஆசை இருந்தாலும் அதே நேரத்தில் அதை மறைக்கணும்னு உனக்கு ஏன் தோணலை? ஏன்னா உனக்கு அப்படி மறைச்சி பழக்கமில்லை. அந்த மாதிரி பல தடவை அந்த பெத்தவளை பண்ணி மறைச்சிருந்தாதான் பொண்ணு பண்ணிட்டு வரும்போது மறைக்க முடியும். நான் வாசல் படியிலே நிற்கிறேன். இன்னும் மாமா அம்மாவோடு பேசிட்டு தான் இருக்கார். இன்னும் என்னை பார்க்கல. மாமாவுக்கு என்ன வாதம் பண்ணுறதுக்கும் தர்க்கம் பண்ணுறதுக்கும் சொல்லி தரணுமா என்ன? பேசிக்கொண்டே இடுப்பில் இருந்த அந்த பெல்ட்டை கழட்டும் போது தான் என்ன பார்க்குறார். நானும் பார்க்குறேன். என்னை பார்த்த உடனே இது வரைக்கும் பேசின்னு இருந்தாரே அந்த டோன் அப்படியே மாறி போகிறது. வா 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 தவழ்ந்துண்டு வர குழந்தைய கூப்பிடுற மாதிரி கையை நீட்டி பெல்ட்டை முழுக்கவும் அவுக்கலை. அது அரங்கா மாதிரி நழுவிண்டு தொங்குறது. எழுந்து வந்து என்னை கட்டி அணைச்சி தழுவிக்கிறார். இதை பார்த்து பூரிச்சு நிற்கிற எங்கள் அம்மா கண்ணை தொடச்சிக்கிறார். மாமாவுக்கு அவரோட வயசு ஒரு ஸ்க்ரீன், அவருக்கு ஒரு ஸ்க்ரீன். இதோ தனக்கு 70 வயசு ஆகிறது அப்படிங்கிற ஒரு போர்வைக்குள்ளே வெளியில் பார்க்குறவா கண்ணுக்கு ஒரு தாத்தா பேர பொண்ணை கொஞ்சிற மாதிரி ஒரு வாத்சல்யம் காட்டிட்டு அந்த போர்வைக்குள்ளே இந்த கிழடு எவ்வளவு போக்கிரியா பஸ்ஸில் வந்து மேலே சாய்க்கிற காலியை விடவும் படு காலியாய் காரில் ஏற்றிட்டு போனானே அவனை விடவும் உமன் ஹண்டராக இருக்குன்னு நான் வெளியே சொல்ல முடியாது. சொன்னால் என்னை பெத்தவளே என்னை நம்ப மாட்டா. ஆனாக்கா என் மனசுக்கு தெரியறது இந்த மாமா புலிக்கிட்ட எனக்கு நன்றி உணர்ச்சியும் இருக்குது, பய உணர்ச்சியும் இருக்குது.
நல்ல வேளை மாமாவின் மனைவி முன்கூட்டியே இது புலி ஜாக்கிரதை அப்படின்னு எச்சரிச்சிருந்தா. இன்னும் ஒரு தடவை சேர்த்த வாரி பூசின்றிருப்பேனோ. இதுவானாலும் முன்னே ஒரு தடவை அம்மாட்ட போய் அசடாட்ட எல்லாத்தையும் சொல்லி சீரழிஞ்சேனே. அந்த காரியத்தை இனிமேல் செய்ய மாட்டேன். அதனால தான் இது புலின்னு மாமாவை புரிஞ்சின்ற விஷயத்த கூட அம்மா கிட்ட நான் சொல்லலை. அப்படி ஒரு பைத்தியக்கரத்தனமான எண்ணம் வந்த உடனே பழைய சங்கதிகள் எல்லாம் ஞாபகம் வந்துடும். எவ்வளவு நம்பிக்கையோட எவ்வளவு ஆதரவுக்காக ஏங்கிண்டு வந்து கடவுள்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டுக்கிற மாதிரி அன்னைக்கு அம்மா கிட்ட நடந்ததை சொன்னேனே, அந்த நம்பிக்கையை என்னம்மா சிதறடிச்சிட்டா இந்த அம்மா. இது மாதிரி விஷயங்களில் எவளுக்கும் உதவி செய்ய முடியாது. அவள் தான் புத்தியாக அவளுக்கு உதவி செய்யணும். இன்றைக்கி இருந்த நிலையில் இந்த புலியோட உதவி ஆதரவு எல்லாம் எனக்கு வேண்டி இருந்தது. எனக்கு செத்து போகிறதுக்கும் மனசு இல்லை. நான் சாகிறதுக்கு அநியாயம்னு என் மனசுக்கு தோன்றது. அண்ணா தெருவில் பிடிச்சி தள்ளிட்டான், அம்மா சமுத்திரத்தில் போய் தள்ளுறேன்னு சொல்கிறா. இந்த மாமா தான் திருச்சியில் கொண்டு போய் காலேஜில் சேர்த்து படிக்க வைக்கிறேன்னு சொல்கிறார். இந்த புலிக்கு இரையாகாமல் இதுகிட்ட பழக கற்றுக்கணும்னு எனக்கு தோணித்து. சிக்கவும் வேணும், ஏமாறவும் படாது. இந்த புலி நல்ல புலி. தட்டி கொடுத்து பழகி ஏறி உட்காந்து சவாரி பண்ணிடணும், பலியாயிடப்படாது. இப்போது நான் புலிக்கிட்ட சிக்கின்றிருக்கேன். என்னத்துக்கு இந்த கிழவன் என்னை இப்படி போட்டு நெருக்கிறான்னு எனக்கு கோபமும் எரிச்சலும் வர்றது. ஐயோ விடுங்கோ மாமா, வலிக்கிறது என்று கத்துறேன். என் கண்ணிலே ஜலம் வந்துடுத்து. நான் கத்தினது போய், ஆனால் அழறது நிஜம். இதையெல்லாம் பார்த்துட்டு அம்மா ரசிக்கிறான். கனகம், எனக்கும் என் மருமகளுக்கும் நன்னா ஒரு காஃபி போட்டு கூட. அம்மா உள்ளே போகிறாள். விடுங்கோ மாமா, நானும் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன் என்று சொல்லி அவர் பிடியிலிருந்து பிச்சுண்டு போகிறேன். இந்த குட்டி கதவை மூடாதே, நானும் வரேன். மாமா பரிகாசம் பண்ணுறாராம். போங்க மாமா, நானும் வெட்கப்பட்டு ஓடுறேன்னா. இந்த வெட்கக்கேட்ட நினச்சி அறைக்குள்ளே வந்து நின்று ஒரு க்ஷணம் நான் கண் கலங்குறேன். கலங்கின கண்ணீர் கன்னத்திலே வழியறது. மாமாவும் நானும் வாக்கிங் போயின்னு இருக்கோம். இந்த வாக்கிங் போகிற பழக்கம் எனக்கு வந்ததே மாமாவால் தான். அப்போயெல்லாம் இந்த மாமா பேசுகிற பேச்சும் அவர் கேட்குற கேள்வியும் அவர் சொல்கிற கதையும் எனக்கு அன்றைக்கி என்னை காரில் ஏற்றிட்டு போனானே அவனையே ஞாபகம் மூட்டும். பார்க்குறவாளுக்கு பேர பொண்ணோட தாத்தா வாக்கிங் போகிறாருன்னு தோணும். என்ன பேசினாலும் கடைசியில் அந்த விஷயத்திலே தான் வந்து நிற்கும் அவரோட பேச்சு. அவன் உன்னை கூப்பிட்ட உடனே நீ சரின்னு காரில் ஏறண்டியாக்கும். முதல்ல மாட்டேன்னு தான் சொன்னேன். மனப்பூர்வமாக சொன்னியா, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னியா? எனக்கு பயமாக இருந்தது, அதனால தான் மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் எப்படி உனக்கு அந்த பயம் தெளிஞ்சது? பயத்தோடு தான் ஏறிண்டேன். உனக்கும் அவனை பிடிச்சிருந்ததா? அப்படியெல்லாம் இல்லை. பின்ன எதுக்கு பயந்துட்டே ஏறிண்ட? மழை பெஞ்சிட்டு இருந்தது. நல்ல மழையா? தெப்பமாக நனைஞ்சிட்டியா? குளிர் வந்துடுதா? அந்த குளிரில் யாரையாவது? இப்போ மாமா குரல் அடங்கி ரகசியம் மாதிரி கேட்குறார். முகத்திலே ஒரு சிரிப்பு, கண்ணை சிமிட்டிக்கிறார். என் தோள் மேலே போட்டிருக்கிற கையால் நெருக்கி பிடிக்கிறார். எனக்கு அழுக வர்றது, ஆனாலும் பயமாக இருக்குது. யாரையாவது இறுக்கி அணைச்சுண்டா தேவலாம் போல இருந்ததா உனக்கு? எனக்கு பதில் ஒன்றும் சொல்ல வரல. நெஞ்செல்லாம் உலர்ந்து போகிறது, தொண்டை குழியில் வலிக்கிறது. சொல்லு, உனக்கும் பிடிச்சித்தானே இருந்தது? இல்லை, பிடிக்கல. பொய் சொல்லாதே. உனக்கு பிடிக்கலைன்னா அப்படி நடந்திருக்காது. இப்போது நான் நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் சொல்லிடலாமான்னு கூட நினைக்கிறேன். அந்த நினைப்பிலே மாமா மேலே இருக்கிற மரியாதையெல்லாம் போய் டாய் அப்படின்னு கூப்பிடணும் போல இருக்குது. இப்போ நீ பேசுறது செய்யறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னை நீ இழுத்து அணைச்சிக்கிறதும், கன்னத்தை கிள்றதும், தொடையை நிமன்றதும், அப்படியே பயத்தை கிழிச்சுண்டு சாகலாம் போல இருக்கேடா. இருந்தாலும் சகிச்சுண்டு ஒன்றும் புரியாத அசடு மாதிரி நடிச்சுண்டு பல்ல காமிச்சுண்டு மாமான்னு கொஞ்சிறனே. இதுக்கு அது தேவலாம். அப்படியே மனசுக்கு பிடிச்சி மகிழ்ந்து போயிருக்கிறதா அதுக்கு அர்த்தம் இல்லை. உன்னை மாதிரி அசிங்க பிடிச்ச பொம்பளை பொறுக்கிகள் கிட்ட சிக்கிண்டவா எல்லாம் மனசுக்கு பிடிச்சி ஒன்றும் எதையும் ஒத்துக்கிறது இல்லை. சாக போகிற இந்த வயசில் உன் மேலே எனக்கு ஆசை வரும்னு உனக்கு தோன்றதே, அந்த வயசில் அவனுக்கு அது தோணியிருக்கப்படாதா? உன்னையே எனக்கு பிடிக்க வைக்க முடியும்னு நீ நம்புறதாலே அவனையும் எனக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நீ நினைக்கிற. அவனை பிடிச்சிருந்தா கூட உன்னை எனக்கு பிடிக்காது. கிளட்டு பிசாசே, எடுடா கையை அப்படின்னெல்லாம் நறுக்குன்னு கேட்கணும் போல அங்காரம் வர்றது. அத்தனையும் சேர்ந்து அப்படியே முழுங்கிக்கிறேன். அதுதான் தொண்டைக்கூடியெல்லாம் வலிக்கிறது, நெஞ்செல்லாம் உலர்ந்து போகிறது. சில சமயங்களில் எனக்கு நிறைய புத்திமதிகள் சொல்லுவார். கொஞ்சம் கூட இங்கிதமோ இரக்கமோ இல்லாமல் உன்னை போல கெட்டுப்போன பொண்ணுகளுக்கு அப்படின்னு ஆரம்பிப்பார். அவர் அப்படி சொல்கிறது நியாயம்தானேன்னு நானும் தலையை குனிஞ்சு கேட்டுட்டு தான் இருப்பேன்.
நீ இனிமேலும் கெட்டு போகாமல் இருக்கணும்னா உன்னை இன்னொருத்தர் கையை எதிர்பார்க்காதவளா உன் சொந்த காலிலே நிற்கிறவளா உருவாக்கிக்கணும். மாமாவோட இந்த ஒரு வார்த்தையை தான் நான் மந்திரம் மாதிரி எடுத்துட்டேன். உன்னை கொண்டு போய் சமுத்திரத்தில் தள்ளணும்னோ உன் தலையில் நெருப்பை வைக்கணும்னோ சொல்கிறவா எல்லாம் முட்டாள். உனக்கு நிச்சயம் ஒரு வாழ்க்கை உண்டு. ஆனால் அந்த வாழ்க்கை உனக்கு ஒரு கன்னி பொண்ணுன்னு வேஷம் போட்டு அந்த வேஷத்தின் மேலே உண்டாகிற ஒரு நாடகமாக இருக்கக்கூடாது. அந்த மாதிரியான சம்சார வாழ்க்கை சாஸ்திரப்படி நம்ம தர்மப்படி உனக்கு கிடையாது. கடைசியில் அவர் பேச்சு மறுபடியும் அந்த வழக்கமான விஷயத்துக்கே வந்து நிற்கிறது. உனக்கு அவன் யாருன்னே நிஜமாவே தெரியாதா? தெரியாது. நீ இயற்கையிலே எவ்வளவு கீழ்த்தரமான குணமுடையவள்னு தெரியறதா? ஏன்னா யாருன்னே தெரியாத ஒருத்தனுக்கு அவ்வளவு சுலபமாக இப்படி உன்னால் இணங்க முடிஞ்சது? இப்படி அவர் கேட்கும்போது என்னை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளினானே அந்த அண்ணாவும், என்னை சமுத்திரத்திலே கொண்டு தள்ளுறேன்னு சொன்னாலே அந்த அம்மாவும் எவ்வளவு நல்லவான்னு எனக்கு தோணும். நியாயமாக பார்த்தா அந்த பேர் தெரியாத எவனோ தான் உன் புருஷன். விவாகம், குடும்ப வாழ்க்கை இதெல்லாம் உனக்கு அந்த கார்லேயே உண்டாகி அப்போவே அழிஞ்சு பொய்யா போயிடுது. உனக்கு உண்மையாகவே அதெல்லாம் சம்பவிக்கணும்னா அந்த எவனாலேயே தான் ஏற்பட முடியும். அப்படி ஏற்பட்டால் தான் நியாயம். அவனையே தேடி கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோ. இந்த நியாயத்தை செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன நியாயம் இருக்குது? அவன் உன்னை நம்ப மாட்டான். காரை நிறுத்தி கையை பிடிச்சி இழுத்தவனோடெல்லாம் போனவளாக தான் உன்னை அவன் நினைப்பான். அவர் அடிக்கடி ரொம்ப பச்சையாகவே சொல்கிறார், நீ யாருக்காவது வைப்பாட்டியாக இருக்கலாம், ஆனால் எவனுக்கும் பொண்டாட்டியாக இருக்க முடியாது. அந்த பேச்சினுடைய உள்நோக்கம் என்னங்கிறது என் மனசுக்கு புரியும். அதுக்கு அர்த்தம் ஒய் நாட் யூ மை கான்குபைன். மாமா ரொம்ப நல்லவர். இது வரைக்கும் என்னை நேரடியாக அவர் அப்படி கேட்டுடலை. ஆனால் மாமா செய்யக்கூடியவர் தான். இந்த புலிக்கு அப்படி ஒரு பசியும் அப்படிப்பட்ட ருசியும் உண்டு. அப்படி ஒரு நிலைமையை ஒரு தடவை அவர் உருவாக்கினப்ப நான் ரொம்ப சாமர்த்தியமாக தப்பிச்சுட்டேன். அதை எனக்கு தந்தது மகாத்மா காந்தியோட வாசகங்கள். அவர் பெண்களுக்கு சொன்னாரே, அந்த வாசகங்களை முழுக்கவும் இல்லை, கடைசி ஒரு வரியை ரெட்டிங்கில் அண்டர்லைன் பண்ணி மாமா டேபிளில் வச்சுட்டு வந்துட்டேன். நான் பெண்களுக்கு சொல்லுவது இதுதான்: உன்னை ஒருவன் பலாத்காரமாக கற்பழிக்க முயலும்போது உனக்கு நான் அகிம்சையை உபதேசிக்க மாட்டேன். நீ எந்த ஆயுதத்தையும் பிரயோகிக்கலாம். நீ நீராயுத பாணியாக இருந்தால் இயற்கை உனக்கு தந்த பல்லும் நகமும் எங்கே போயிற்று? இந்த நிலைமையில் நீ செய்கிற கொலையோ, அது முடியாத போது நீ செய்து கொள்கிற தற்கொலையோ கூட பாபமாகாது. அன்றைக்கி சாயங்காலம் வாக்கிங் போகிறச்ச மாமா இதை பற்றி ரொம்ப அமைதியாக பேசினார். இந்த புத்தகத்தை நீ காலங்கடந்து படிச்சிருக்க. இப்போவாவது படிச்சியே, ஒரு விதத்தில் சரிதான். உன்னை பலாத்காரம் செய்ய வந்தானே, அவன்கிட்ட இதை நீ சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் உன்னை பலாத்காரமாக செஞ்சான். உன்னை மாதிரி பெண்களை எவனும் பலாத்காரமெல்லாம் செய்ய வேண்டாம். கங்கா அலுவலகம் சென்றிருந்த நேரம் கனகத்திடம் வெங்கட்ராமன் சொன்னார், அந்த கதையை படிச்சுட்டு அழுததா நீ சொன்னியே, அது சரியில்லை கனகம். அது சரின்னா உன் பொண்ணு பண்ணிட்டு வந்த காரியத்தை மறைச்சி வைக்கலேன்னு நீ வருத்தப்படுறேன்னு அர்த்தம். யோசித்து பார்த்தா உன் மனசுக்கே அது அசிங்கமாக படலை? அப்படின்னா நீ என்ன செஞ்சிருக்கணும் தெரியுமா? அன்னைக்கு வந்து நின்னாலே அவள் கையை பிடிச்சிட்டு அந்த பையன் எங்கே இருக்கான் காட்டுன்னு தரன்னு இழுத்துட்டு போயிருக்கணும். அவனை கண்டுபிடிச்சி அவன் எந்த ஜாதினாலும் குலமானாலும் கோத்திரமானாலும் எதையுமே பார்க்காம அவன் காலடியில் தள்ளிட்டு தலை முழுகி இருக்கணும். தலை முழுக்கிட்டுனா அவளை மட்டும் இல்லை, சொந்தம் பந்தம் உறவு எல்லாத்தையும். எங்கேயாவது தேசாந்திரம் போயிருக்கணும். நீ ஓரளவு நியாயமாக இதைத்தான் செஞ்சுருக்கலாம். அதை மறைச்சி வச்சு வேற ஒருத்தனுக்கு அவளை கல்யாணம் பண்ணி வைக்கலேன்னு நினச்சி வருத்தப்படுறதாவது அது விபச்சாரம் இல்லையோ என்று அசூயையுடன் தலையில் அடித்து கொள்ளுகிறாள். கனகம் அழுது விடுகிறாள். அழாதே, நீ அழணுங்கிறதுக்காக நான் இதை சொல்லலை. நீ அழப்படாது. அழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் இதை சொல்கிறேன். உன் பொண்ணை யாராவது நிர்பந்தப்படுத்தி இப்படி இருக்க வச்சாதான் பாவம். இதை விட பாவம் அவளை கன்னி பொண்ணுன்னு சொல்லி இன்னொருத்தன் தலையில் கட்டுறது. உன் பொண்ணுக்கு சமத்தி இருந்தா அவனையே தேடி பிடிச்சு இழுத்துட்டு வந்து இவன் தான் என் புருஷன், இவனோட தான் வாழ போகிறேன்னு சொன்னால் நாம வேண்டான்னு சொல்ல போகிறோம். முடிஞ்சா அதை செய்ய சொல்லேன் பார்ப்போம் என்று அப்படி ஒரு காரியம் நடக்க முடியாது என்கிற தைரியத்தில் கைகளை விரித்து கொண்டு இழுத்து காட்டுகிற மாதிரி பேசுகிறார் மாமா. இப்போ தான் நான் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டுருக்கேன். வாசலில் நான் வந்த டாக்ஸி நிற்கிறது. காலையில் ஆஃபீஸ் போகிறச்சையே மாமா சொல்லியிருந்தார், சாயங்காலம் வரச்சே ஒரு டாக்ஸியில் வந்துரு, அதிலேயே நான் புறப்படுறதுக்கு தோதா இருக்கணும்னு. எப்போவுமே அப்படி தான் அவர் வழக்கம். அவர் வரச்சையெல்லாம் அவருக்கு அநேகமாக இங்கே ஒரு நாள் தான் வேலை இருக்கும். அதை முடிச்சுட்டு 2 நாள் இங்கே கேம்ப்பு போடுவார். 2 நாளைக்கு மேலே இருந்தாலும் இருப்பாரே ஒழிய குறையாது. வெக்கேஷன் டயத்தில் 10-15 நாள் கூட இங்கே வந்து என் கழுத்து அறுப்பார்.
அவர் வந்து இங்கே தங்குறத பற்றியோ சீராடுறத பற்றியோ எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. என் கஷ்டமெல்லாம் அவர் என்னை கஷ்டப்படுத்துறது தான். நான் அதை எங்கே போய் சொல்லிக்க முடியும்? காலையிலையும் சாயங்காலத்தையும் என் கூட வாக்கிங் வராரே, அதை தவிர வாசப்படியை தாண்டி அடி எடுத்து வைக்கிறதே இல்லை. டாக்ஸி கூட்டிகிட்டு வர்றதானாலும் நான் தான் போகணும். காலையில் கறிகாய் வாங்கிட்டு வரப்போதே அவருக்கு வெத்தலையும் வாங்கிட்டு வந்துடுவேன். சில சமயத்தில் மறந்துட்டா நான் தான் மறுபடியும் போகணும். நான் இல்லைன்னா அம்மா போகணும். அவர் போகவே மாட்டார். இந்த டாக்ஸி கூட இவராக இங்கேருந்து கொண்டு வர மாட்டார். ஆஃபீஸ்லேருந்து நான் தான் பிடிச்சிட்டு வரணும். இன்றைக்கி நான் வேணும்னே கொஞ்சம் லேட்டாக தான் ஆஃபீஸ்லேருந்து புறப்பட்டேன். சீக்கிரம் வந்தால் வாடி ஸ்டேஷனுக்குன்னு என்னையும் இழுப்பார். வீட்டுக்குள்ளே நுழையிறச்ச யாரையுமே காணமே. மாமா உள்ளே சாப்பிட்டுன்னு இருக்கார் போல இருக்குது. புறப்படுறதுக்கு ரெடின்னு அவரோட அந்த லெதர் பேக் நாற்காலியிலே உட்காந்துட்டுருக்கு. ஈஸி சேரில் அவருக்கு பதிலாக பேப்பர் இருக்குது. மாமா என்னை பற்றி தான் அம்மா கிட்டே ஏதோ பேசின்னு இருக்கார். சமத்து இருந்தால் அவனையே தேடி பிடிச்சி இழுத்துட்டு வந்து இவன் தான் என் புருஷன், இவனோட தான் வாழ போகிறேன்னு சொல்லட்டுமே, நாமா வேணாங்கிறோம். நான் அப்படியே அதை கேட்டு நிற்கிறேன். மாமா மேலே ஏதோ சொல்ல வந்தவர் பேச்சும் அப்படியே நிற்கிறது. மனுஷனுக்கு எலிக்காது. நான் வந்துட்டேன்னு தெரிஞ்சு போயிட்டது. ஒருவேளை அம்மா ஜாடை காட்டி விட்டாலோ என்னவோ. கங்கா வந்துட்டியா? இத்தனை நேரம் வரைக்கும் என்னை பற்றி ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருந்த இவரால் ஒன்றுமே நடக்காதது மாதிரி திடீர்னு குரலை மாற்றிட்டு எப்படி பேச முடியறது? வெளியில் டாக்ஸி நிற்கிறது மாமா. அவன் வரச்சேயே வெயிட்டிங்கெல்லாம் அதிக நேரம் இருக்க முடியாதுன்னு சொன்னான். அது எப்படி சொல்லுவான்? வெயிட்டிங்குக்கும் தானே சார்ஜ் வச்சுருக்கான். முனைக்கிட்டே எழுந்திருக்கிறார் மாமா. நான் அறைக்குள்ளே போகிறேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டுருக்கச்ச மாமா வந்து கதவை தட்டுறார். கங்கா, எனக்கு நேரம் ஆறுது. எப்போவாவது எனக்கு ஒரு லெட்ரு போடு. உங்ககிட்ட இருந்து லெட்ரு வர்றதே இல்லை. கதவுக்கு அந்தாண்டை நின்றுட்டு பேசிகிட்டே இருக்கார். நான் வெளியில் வரேன். என் கையை பிடிச்சிட்டு சமத்தாயிரு. கண்டதையும் படித்து மனசை கெடுத்துக்காதே. லோகத்திலே 1000 பேர் 1000 நியாயம் சொல்லுவாள். நமக்கு ஏற்ற நியாயத்தை தான் நாம் வச்சுக்கணும். அந்த 1000 நியாயத்தையும் சரியா தப்பா அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணுறது நமக்கு அனாவசியம். பி எ குட் கேர்ள். என்னை அணைச்சி நெத்தியில் முத்தம் கொடுக்குறார். நான் போயிட்டு வரேன். கனகம், ஜாக்கிரதையாக இருங்கோ. கங்கா, வரட்டுமா? டாக்ஸி நகர்ற வரைக்கும் கூட திரும்ப திரும்ப விடை பெற்றுக்கிறார். நான் அறைக்குள்ளே வந்து மல்லாந்து படுத்து கழுத்துக்கு கீழே கையை கோர்த்து மோட்டு வளையை பார்த்துட்டு இருக்கேன். அவர் என்ன சொல்லிட்டு இருந்தார்? உன் பொண்ணுக்கு சமத்து இருந்தால் அந்த அவனை தேடி பிடிச்சி, எனக்கு சமத்து கிடையாதுன்னு நினைப்பு அவருக்கு. அவனை தேடி கண்டுபிடிக்க முடியாதுங்கிற தைரியம். கண்டுபிடிச்சாலும் அவன் என்னை நம்ப மாட்டாங்கிற நம்பிக்கை. கடைசியில் என் கேஸில் மாமா கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் இது தானோ? இப்போது நான் அவன் முகத்தை நினச்சி பார்க்குறேன். ஏதோ எழுதி கலைச்ச சித்திரை மாதிரி தெரியறது. 10 பேர் மத்தியில் அவனை பார்த்தா எனக்கு அவனை அடையாளம் கண்டுபிடிக்கிறது கூட கஷ்டம். அன்றைக்கி அவன் சொன்னானே, அந்த வார்த்தைகள் மட்டும் இப்போவும் ஸ்பஷ்டமாக காதலே கேட்குறதே. உனக்கு தெரியுமா, இந்த கார் 2 வருஷமாக ஒவ்வொரு நாளும் உன் பின்னாலே அலைஞ்சுட்டு இருக்கு. ஆமாம், அவனை அந்த காரோட பார்த்தா நிச்சயம் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். யார் கண்டது? ஒருவேளை இப்போவும் அந்த கார் என் பின்னாலே அலையிறதோ என்னவோ. என் பின்னாலே வரவன் எவன் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நான் கவலைப்பட்டதே கிடையாது. எவனா இருந்தால் எனக்கு என்ன? எனக்கு எப்போவுமே திரும்பி பார்க்குறதுனாலே பயம். நான் அவனை தேடினாக்கா என்ன? அது ஒன்றும் கஷ்டம் இல்லை. அந்த மாதிரி கார் இந்த மெட்ராஸ்லேயே 10 தான் இருக்கும். ஆனால் அது இப்போது எவன்கிட்ட இருக்கோ அவன்கிட்ட இருக்குமா? அந்த காரை கண்டுபிடிச்சா அவனை கண்டுபிடிச்சிடலாம். இது என்ன 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்படி ஒரு பைத்தியக்காரத்தனம்? இருக்கட்டுமே, எல்லாமே பைத்தியக்காரத்தனங்கள் தான். இதில் இந்த பைத்தியக்காரத்தனம் எப்படி இருக்குன்னு தான் பார்க்கலாமே. நான் அவனை தேட போகிறேன். 6 மாதம் ஆறுது. இன்னும் நான் அவனை தேடிண்டு தான் இருக்கேன். இந்த மாதிரி கார் எத்தனையோ பார்க்குறேன். ஆனால் அந்த கார் இன்னும் கண்ணில் படவே இல்லை. மாமா சொன்ன மாதிரி அவனை கண்டுபிடிக்கிறது சிரமமோ? அந்த காரையோ அவனையோ நான் பார்க்கவே முடியாதா? இப்படி நினைக்கிறச்ச ரொம்ப வருத்தமாக இருக்குது. இந்த 12 வருஷ காலமாக நான் எந்த காரையும் எந்த மனுஷனையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது. என் பின்னால் ஏதாவது கார் ஃபாலோ பண்ணுறதா, எவனாவது வரானா, இதெல்லாம் நான் கவலைப்பட்டதே கிடையாது. மேலே வந்து எவனாவது மோதினா கூட நான் லட்சியம் பண்ணி பார்க்குறதில்ல. என்னை பொறுத்தவரை என் வாழ்க்கையில் ஆண் பிள்ளைகள் இனிமேல் சம்மந்தப்படவே முடியாதுன்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போவும் கூட ஆண் பிள்ளை துணைக்கு ஆசைப்பட்டோ அவன் மேலே காதல் உருவாக்கியோ நான் அவனை தேடலை. ஒரு காரியமாக அவன் இப்போ எனக்கு அவசிய தேவை. என்னால் எந்த ஆணையும் இனிமேல் நேசிக்கவே முடியாது. எனக்கு எப்படியாவது அவனை பார்க்கணும் போல இருக்குது. நான் சாமர்த்தியக்காரின்னு மாமா கிட்ட நிரூபிக்கிறதுக்காகவாவது அவனை பார்த்தே ஆகணுமே.
இந்த மாமாவை கொஞ்சம் தள்ளி நிறுத்தி வைக்கிறதுக்காகவாவது அவனை கண்டுபிடிக்கணுமே. இதோ உட்காந்துட்டுருக்கேனே, இந்த மாதிரி நேத்திக்கு உட்காந்துட்டு பின்னால் இருக்கே கண்ணாடி ஸ்க்ரீன், அது வழியாக மவுண்ட் ரோடை பார்த்துட்டு போகிற வர காரெல்லாம் வெறிச்சு பார்க்குறச்ச திடீர்னு எனக்கு தோணித்து, இந்த ஆர்கேவிங்கிறது அவனாக இருக்குமோ? எனக்கு என்னமோ ஆர்கேவிங்கிறது பெண்ணாக தான் இருக்கணும்னு தோணிகிட்டே இருந்தது. ஆனால் மாமாவுக்கு மட்டும் அது ஒரு ஆணாக தோணுறது, அதுவும் ஒரு காலி பயலாக காவாலி பயலாக இருக்கணும்னு தோணுறது. இந்த கதையில் எழுதியிருக்கிற சம்பவங்கள், இடம், கார், கதாபாத்திரங்களை வர்ணிச்சிருக்கிற முறை எல்லாத்தையும் யோசித்து பார்க்குற போது ஏன் இதை எழுதின ஆளே அவனாக இருக்கப்படாது அப்படின்னு தோன்றுறது. அதன் பிறகு கொஞ்சம் சிரமப்பட்ட அந்த பத்திரிக்கை ஆஃபீஸிலிருந்து ஆர்கேவி விலாசத்தை வாங்கிட்டேன். ஒரு சைக்கிள் ரிக்ஷாக்காரனிடம் கேட்டு நேராக வீட்டில் போய் இறங்கிட்டேன். முன்பக்கம் ஓடி இறங்கி கம்பி அடி வச்சு தஞ்சாவூர்லாம் இருக்குமே அது மாதிரி வீடு, உள்ளே நீளமாக போயின்னு இருக்கு. முன்னே நாங்கள் திருவல்லிக்கேணியில் இருந்தோமே அந்த மாதிரி டைப் வீடு. 4-5 மாமிகள் ஒரே சமயத்தில் உட்கார்ந்துருந்ததை பார்த்தா இந்த வீட்டுக்குள்ளே நிறைய குடித்தனம் இருக்கும் போல இருக்குது. இங்கே மிஸ்டர் விஸ்வநாத சர்மா. எல்லா மாமிகளும் என்னை பார்க்குறா. எனக்கு ஏனோ கையெல்லாம் நடுங்கிறது, வாயெல்லாம் உலர்ந்து போகிறது. என்ன காரியமாக முன்பின் தெரியாத ஒரு ஆண் பிள்ளையை தேடிண்டு ஒரு வயசு பொண்ணு வந்து நிற்கிறான்னு ஏதாவது வம்பா கேட்டுடுவாளோன்னு மனசு நடுங்கிறது. ஆமாம், இங்கே தான் இருக்கா, எங்கள் ஆத்துக்காரர் தான். நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும்? அவள் கனிவோடு தான் கேட்குறா. மத்தியானம் தூக்கம் போடுறாரோ, நான் அவரை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? ஈஸ்டர்லேருந்து அவர் எழுந்திருக்கிற சத்தம் கேட்கறது. இதோ இப்போ அவர் வெளியே வரப்போகிறார். எனக்கு தெரியும் அவர் தான் என் கதையை படைச்ச ஆசிரியர்னு. ஆனால் அவருக்கு தெரியுமா நான் தான் அவர் படைச்ச கதாநாயகி என்கிற விஷயம்? இதை தெரியப்படுத்தக்கூடாது. கதை வேறு, வாழ்க்கை வேறு. கதையில் அப்படி ஒரு பாத்திரத்துக்கு கிடைக்கிற அனுதாபத்தை வாழ்க்கையில் அந்த கதையை எழுதினவனால கூட காட்ட முடியுமாங்கிறது சந்தேகம்தான். நான் அப்படி ஒரு திறந்த புஸ்தகமாக ஆகிடக்கூடாது. நான் எந்த அளவு இப்போ வளர்ந்திருக்கேனோ அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். என் மனசே எனக்கு சொல்கிறது, யாரையும் சுலபமாக நம்பிடாத, உன்னை முடிஞ்ச வரைக்கும் மறைச்சி வச்சுக்கோ. இல்லைன்னா உன்னை அம்மா, அண்ணா, மாமா எல்லாரையும் போல் உலகமே உன்னை எளப்பமாக நினைக்கும். இதோ கோணி படுதாவை நீக்கிண்டு அவர்தான். நான் ரொம்ப சமத்தான் என்னை மறைச்சிட்டேன். அவர் எழுதினது நிச்சயமாக என் கதை தான். அவருக்கு என்ன அடையாளம் தெரியல, எனக்கு அவரை தெரிஞ்சிட்டது. அந்த காலத்திலே என்னை பார்த்தா யாருக்கும் இப்போது அடையாளம் தெரியுதோ என்னவோ. ஆர்கேவின்னு பெரிய எழுத்தாளராக இப்போ எல்லாருக்கும் தெரிகிற இந்த விஸ்வநாதனை எங்கள் காலேஜ் அட்டெண்டராக நான் அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். இதில் அடையாளம் கண்டுபிடிக்க என்ன இருக்குது? அவர் இப்போவும் அந்த காலேஜ் லைப்ரரியில் அட்டெண்டராக தான் இருக்கார். அப்போது எல்லாம் இவர் ஒரு குடுமி வச்சுட்டுருப்பார். துவச்சி போட்டுக்கிற சட்டை. பொண்ணுகள்லாம் சதா இவரே வளைச்சுண்டு ஏதாவது கேலி பண்ணிகிட்டே இருப்பாள். ஏதோ பேசின்னு இருக்கச்சு திடீர்னு அவர் கேட்டார், நீங்கள் எம்ஏ எக்கனாமிக்ஸ்ன்னு சொன்னேள், எந்த காலேஜ்? எனக்கு அவர் முகம் தெரியல. என் முகம் அவருக்கு தெரியறதேன்னு ஒரு க்ஷணம் நான் பதறி போயிட்டேன். நான் திருச்சியிலையும் சிதம்பரத்துலேயும் படித்ததை மட்டும் சொன்னேன். ஓஹோ, உத்தியோகம் ஆனப்புறம் மெட்ராஸ்க்கே வந்தீங்களா என்று அவர் கேட்டப்போ ஆமாம்னு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கதையை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டோம். நான் தான் சொன்னேன், ஒருவேளை உங்கள் மெட்ராஸில் இருக்கிற காலேஜ் பொண்ணுகளுக்கு இப்படியெல்லாம் அனுபவம் ஏற்படுறதோ என்னவோ. என்னால் இந்த கதையை நம்பவே முடியலை. நீங்கள் தான் முதல்ல இப்படி கேட்டேள். எல்லாரும் இந்த மாதிரி எழுதலாமான்னு தான் சண்டைக்கு வரா. இப்படி கூட நடக்கிறது உண்டான்னு யாரும் கேட்கல. இந்த கதையை பொறுத்தவரை என் கற்பனைங்கிறது அந்த முடிவு மட்டும்தான். ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னே எங்கள் காலேஜில் நடந்த சம்பவம் தான் அது. அந்த பெண்ணோட பேர், அதாவது என்னோட பேர் அவருக்கு தெரியலையாம். ஆனால் அந்த அவனை அவருக்கு நன்னா தெரியுமா. அவனுக்கு இதே பொழப்பான். இதை சொல்லிட்டு கொஞ்ச நாள் யோசிக்கிறார். அப்புறம் சொல்கிறார், இந்த சம்பவத்துக்கு பிறகு அவனை அந்த காலேஜ் பக்கமே காணுமா. சமீபத்தில் அவன் நேரில் பார்த்தப்போ இப்போவும் அவன் இப்படியெல்லாம் நடப்பான்னு அவருக்கு தோணலையாம். அந்த பொண்ணு அப்புறம் என்ன ஆனான்னு நான் கேட்டேன். தெரியல. ஒரே வார்த்தையில் பதில் சொன்னார். அது அவ்வளவு முக்கியம் இல்லைங்கிற மாதிரி இருந்தது அந்த பதில். அப்புறம் அவரே சொன்னார், என்ன ஆகும், மற்ற பொண்ணுகள் பேசிக்கிறதுலேருந்து எனக்கு தெரிஞ்சது அவள் அம்மா அப்பா எல்லாம் அவளை அடித்தாலாம், தெருவில் தள்ளி கதவை சாத்திட்டாலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைய காலேஜ் பக்கமே காணோம், அவ்வளோதான். இதையெல்லாம் கேட்டப்போ அந்த குழந்தையோட அம்மா பேரில் எனக்கு ரொம்ப கோபமாக வந்தது. உங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு ஏன் இந்த கதையை இப்போ எழுதணும்னு தோணித்து?
ஆர்கேவிங்கிறவன் இப்போவும் அந்த காலேஜ் லைப்ரரியிலே அட்டெண்டர் தான். அதனால் அந்த காலேஜுக்கே ரொம்ப பெருமை. இந்த கதையில் வரானே ஒரு மைனர், அவன் பேரே பிரபு, முழு பெயர் பிரபாகரன். இந்த வருஷம் திடீர்னு 12 வருஷத்துக்கு அப்புறம் எங்கள் காலேஜ் காம்பவுண்டுக்குள்ளே அந்த காரை பார்த்தேன். அவனும் அவன் பொண்ணும் கார்லேருந்து இறங்கி பிரின்ஸிபல் ரூமுக்கு போயின்னு இருந்தான். அவனுக்கு வயசு 35க்கு மேலே 40க்குள்ளே தான் இருக்கும். அந்த பொண்ணுக்கு வயசு 15, 16 இருக்கலாம். ஆனால் இப்போவே அவன் அவசரத்துக்கு இருக்கா. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவளும் ஆர்கேவிக்கு ரசிகையான். நான் அங்கே இருக்கிறது தெரிஞ்சப்புறம் ஒரு படையையே தட்டிண்டு ஒரு நாள் வந்துட்டா என்னை பார்க்குறதுக்கு. எப்படி சார் இந்த மாதிரி கதையெல்லாம் எழுதலாம்னு கேட்டுண்டு. ஏன் தலையெழுத்து இப்படியெல்லாம் கதை எழுத்திட்டு கண்டவங்ககிட்டையும் வாங்கி கட்டிக்க வேண்டியிருக்கு. சிரிக்கிறார். எனக்கும் சிரிப்பு வர்றது. நான் சொல்கிறேன், எங்கள் மாமா ஒருத்தர் இருக்கார், உங்களை பார்த்து அப்படியே எரிச்சு போடுவார். ஒரு நாளைக்கு ஒரு தடவையான உங்களை அவருக்கு திட்டி ஆகணும், நன்னா திட்டுவார். அப்படியான்னு சந்தோஷப்பட்டுக்கிறார். அப்புறம் அவர் பொண்ணே உங்களை வந்து பார்த்தாளாக்கும். ஆமாம், என் கதை எல்லாத்தையும் ஒப்பிக்கிறது அந்த குழந்தை. அப்புறம் ஒரு நாள் அவள் அப்பாவோட ஆஃபீஸில் ஏதோ ஆண்டு விழாவில் நான் கலந்துக்கணும்னு கேட்குறதுக்காக வந்தா. நான் அந்த விழாவில் கலந்துட்டேன். அப்போது தான் அவனை நான் முகத்துக்கு முகம் நேராக பார்த்தேன். இப்போது அவன் ரொம்ப கண்ணியமான மனுஷனாக இருக்கான். அவன் நிஜமாகவே ஒரு கணவான். அந்த கணவானோட கடந்த காலம் எனக்கு ஞாபகம் வந்தது. இன்னொரு உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லி ஆகணும். அதை வேறு ஒரு கதையில் சொல்லலான்னு இருக்கேன். அந்த பொண்ணை அவன் கெடுத்துட்டான்னு ஒன்று மட்டும்தான் நீங்களாக நினச்சிட்ருக்கேன். அவனுக்கு எடுத்த பொண்ணுகளையும் எனக்கு தெரியும். இந்த கதைக்கே இப்படி அலறீங்களே, அதை எழுதினா என்ன ஆவாளோ. ஆனால் இந்த விஷயத்தை வச்சு அசுவமேதம்னு ஒரு கதை எழுத போகிறேன் பாருங்களேன். இல்லை அப்போ தீபோன்னு எல்லாம் கற்ற போகிறேன். ஓ, இந்த கதைக்கு அக்கினி பிரவேசம்னு பேர், அதுக்கு அசுவமேதமாக பொருத்தமாக தான் இருக்குன்னு நான் சொல்கிறேன். எங்கள் மாமா கேட்குறார், அந்த பொண்ணு அப்படி ஒரு காரியம் செஞ்சுட்டு வந்தப்போ அந்த பெத்தவ அதை மறைச்சி வைக்கணும்னா அவள் எப்படி மோசமானவளாக இருந்துக்கணும்னு. அவள் அப்படி மறைச்சி பழக்கப்பட்டவளாக இருக்கணுமா, அப்போ தான் முடியுமாம்மா. உங்கள் மாமாவுக்கு பொண்ணு இருக்கா? இல்லை, அவர் அப்படி தான் சொல்லுவார். மணி 7 ஆயிடுத்து. நான் புறப்படுறச்சு அவரோட கதை தொகுதி புஸ்தகத்தில் கையெழுத்து வாங்கிக்கிறேன். அறைக்குள்ளே போய் கையெழுத்து போட்டு புஸ்தகத்தை எடுத்துகிட்டு வரச்ச கையோடு அந்த ஆண்டு மலரையும் கொண்டு வரார். 2-3 பக்கத்தை புரட்டி அந்த படத்தை காண்பித்து, இப்படியெல்லாம் நடக்குமான்னு கேட்குறேளே, இவர் தான் அந்த ஹீரோ. நான் படத்தை பார்க்குறேன். இது அவன்னு இவர் அடையாளம் காட்டினப்புறம் அந்த கண்ணில் எனக்கு அந்த சர்ப்பம் தெரியறது. அதுக்கப்புறம் 2-3 பக்கத்தை தள்ளி பார்க்குறேன். ஆர்கேவியோட படமும் அதிலே பிரசுரமாயிருக்கு. அந்த படத்தை கேட்குற சாக்கிலே இதில் ஒரு கையெழுத்து போட்டு கொடுங்களேன்னு அந்த ஆண்டு மலரையே கேட்குறேன். இதில் நான் ஒரு கட்டுரை கூட எழுதியிருக்கேன், படித்து பாருங்கோ. அந்த படத்திலேயே கையெழுத்து போட்டு மலரையே என் கையில் கொடுத்து விடுகிறார். அந்த பெரிய பங்களாவின் ஆள் அரவமற்ற தனிமையில் அந்த ஹாலில் உள்ள டெலிஃபோன் மணி வெகு நேரமாக அடித்து கொண்டிருக்கிறது. அதோ காம்பவுண்டில் ஒரு பெரிய கார் நுழைந்து வருகிறது. சனிக்கிழமையாதலால் ஸ்பெஷல் கிளாஸுக்கு போய் காலேஜிலிருந்து திரும்பி வருகிற மஞ்சுளா காரில் இருந்து இறங்கியதும் டெலிஃபோன் மணி அடிப்பதை கேட்டு ஹாலுக்குள் சற்று வேகமாக நடந்து வருகிறாள். ரிசீவரை எடுத்து பேசுகிறாள் மஞ்சு. அப்பா பெங்களூர் போயிருக்காங்க, மத்தியானம் 3 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணுங்க. கொஞ்சம் இருங்க, அவரே வந்துட்டுருக்கார். காம்பவுண்டுக்குள் நுழைந்து கொண்டிருந்த அந்த சின்ன காருக்கு இடம் விடுவதற்காக போர்டிகோவில் இருந்த பெரிய கார் நகர்ந்து ஷெட்டுக்குள் போகிறது. இந்த காலத்து கல்லூரி மாணவர்கள் மாதிரி உடையும் தோற்றமும் கொண்டு புகைத்து கொண்டிருந்த சிகரெட்டை காரிலிருந்து இறங்கியவுடன் கீழே போட்டு தேய்த்து நசுக்கியவாறு எதிரே வந்து நிற்கும் மகளை பார்க்கிறார் அந்த பிரபு. பெங்களூரில் கிளைமேட் எப்படி இருக்குது தெரியுமா? நெக்ஸ்ட் டைம் நீயும் வா, சும்மா ஒரு வீக்கெண்டு போகலாம். உங்களோடையா? நல்லா அனுப்புவாங்களே அம்மா. ஒய், என்னோட அனுப்ப மாட்டாளாம்மா? அப்போ அவளை கூட்டிக்கின்னு போக சொல்லு மஞ்சு. அடுத்த சனி ஞாயிறுல உங்கள் அம்மாவை கூட்டிக்கின்னு போக சொல்லு. இட் இஸ் வண்டர்ஃபுல். நானும் வந்து அங்கே ஜாயின் பண்ணிக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் முடியாது, எனக்கு எக்ஸாம் இருக்குது. உங்களுக்கு என்னப்பா ஜாலி? எக்ஸாமா பிசினஸா? ஒன்றும் கிடையாது. சரி, உங்களுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு, ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. யாரோ கங்காவாம். கங்காவா என்று நெற்றியை சொரிந்தவாறே அவர் டெலிஃபோன் அருகே செல்ல மஞ்சு உள்ளே போகிறாள். எஸ் பிரபு ஹியர். எனக்கு ஒன்றுமே பேச முடியலை, தொண்டை அடைக்கிறது, கண்ணிலே தண்ணி பொங்கி பொங்கி வர்றது. ஹலோ ஹலோ, அவன் குரல் என் காதை குடையிறது. ஹலோ, நான் கங்கா பேசுகிறேன். சொல்கிற போதே என் குரல் நடுங்கிறது. கங்காவா? எந்த கங்கா? எந்த நம்பர் வேணும்?
இந்த நம்பர் தான். இது ராங் நம்பர் கால் இல்லை. உங்களுக்கு என்ன தெரியும்? பேரை சொன்னால் தெரியாது, நேரில் பார்த்தா தெரியும். என்ன விஷயமா என்னை பார்க்கணுன்னு அவன் கேட்டப்போ நான் என்ன விஷயம்னு சொல்லுவேன். அவன் என்னை யாருன்னு இன்னும் புரிஞ்சிக்கலையோ, இல்லாட்டா புரிஞ்சுட்டு தான் கேட்குறானோ, புரிஞ்சுட்டு தான் காட்டிக்க வேணான்னு நினச்சிக்கிறானோ. நான் என் பதட்டத்தையும் நடுக்கத்தையும் கட்டுப்படுத்திட்டு நிதானமாக பேசுகிறேன். என்ன விஷயம்னு டெலிஃபோனில் சொல்லிடுற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்லை. நான் உங்களை மீட் பண்ணுறதே ஒரு முக்கியமான விஷயம். என்னை பார்த்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு புரியும். உங்கள் பேர் கூட எனக்கு நேத்திக்கு தான் தெரியும், ஆனால் உங்களை எனக்கு நன்னா தெரியும். நாம் 2 பேரும் 12 வருஷத்துக்கு முன்னே சந்திச்சிருக்கோம். ஒரு நான் மழை பெய்யறச்ச சாயங்காலம் எங்கள் காலேஜ் வாசலில் பஸ் ஸ்டாண்டில் ஞாபகம் இருக்கா? ஹலோ ஹலோ, டு யூ ஹியர் மீ? நான் சொல்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற பாவனையில் வந்த சத்தம் திடீரென்று நின்று போய்விடவே அவன் கேட்கிறானோ இல்லையோங்கிற சந்தேகத்தில் நான் கத்துறேன். டு யூ ஹியர் மீ? எஸ், ஐ ஹியர் யூ. அவன் குரல் திடீரென்று தடிச்சு போய் அடைச்சிண்டு கம்மி போன மாதிரி கேட்குறது. நீங்கள் என்னை உங்கள் காரில் ஏற்றிண்டு போனேலே ஞாபகம் இருக்கா? அப்போ உங்களை பார்த்தா எனக்கு அடையாளம் தெரியுமாங்கிறது சந்தேகம்தான். அந்த கார் தான் எனக்கு அடையாளம். ஆனால் அதுக்கப்புறம் அந்த காரை நான் பார்க்கவே இல்லை. உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? இப்போது நான் யாருன்னு தெரியறதா? என்ன கேட்டாலும் அவன் தன்னை கமிட் பண்ணிக்கவே மாட்டேங்கிறான். அவன் பேசுகிறதுலேருந்து ஒரு பிடியும் கிடைக்கல. அவன் அதிகமாக பேசுகிற பேச்சே தான். இந்த மாதிரி அவன் எத்தனை பார்த்துருக்கானோ, எத்தனை பேர் இவனை நம்பி இவனுக்கு ஃபோன் பண்ணி ஏமாந்துருக்காங்களோ நினச்சிண்டே நான் உதட்ட கடிச்சிக்கிறேன். 2 பேருக்கும் நடுவில் இந்த மௌனம் ஒரு சம்பாஷணை மாதிரி நீடிக்கிறது. டக்குன்னு ரிசீவரை வச்சுடலாமான்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறேன். அவன் தான் வைக்கட்டுமே, அவன் வைக்கிறானான்னு பார்ப்போன்னு நினச்சிண்டே பேசாமல் இருக்கேன். கங்கா, ஐயோ அவன் என் பேரை சொல்லி கூப்பிடுறானே, இப்போது எனக்கு என்ன சொல்கிறதுன்னு புரியலையே. அவன் தான் பேசுகிறான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அன்னைக்கு அப்புறம் உன்னை பற்றி நான் நினச்சேனான்னு எனக்கு நினைப்பு கூட இல்லை. நினச்சி இருக்கேன், ஆனாக்கா 12 வருஷத்துக்கு அப்பால் உங்கள்கிட்ட இருந்து இப்படி ஒரு ஃபோன் கால் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. நிஜமாவே இது நீதானா? எவ்வளவு சின்ன பொண்ணாக இருந்த? உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு எனக்கு ஆசையாக இருக்குது. நீ எங்கே இருந்து பேசுகிற? ஹவ் ஆர் யூ? வாட் ஆர் யூ? உங்கள் வீட்டில் டெலிஃபோன் இருக்குதா? என்னென்னமோ ஒன்று மேலே ஒன்று அவன் கேட்டுட்டே இருக்கான். நான் எல்லாத்துக்கும் ஊன் தான். அதுவும் அடைக்க போகிறது. தொண்டைக்குழி என்னமோ துடிக்கிறது, நெஞ்செல்லாம் வலிக்கிறது. ஹலோ கங்கா, டு யூ ஹியர் மீ? எஸ், ஐ ஹியர் யூ. நான் வச்சுட்டேன்னு நினச்சி எங்கே அவன் வச்சுடுவான்னு ரொம்ப சிரமப்பட்டு பேசுகிறேன். ஐ எம் சாரி. எப்படி நீ என்னை கண்டுபிடிச்ச? என்னுடைய உணர்ச்சிகளை கொஞ்சம் தளர்த்திண்டு லேசாக சிரிச்சுண்டு நான் சொல்கிறேன். பெரிய மனுஷனாக இருக்கிறதுல உள்ள ஆபத்தே இதுதான். சாதாரண மனுஷா பார்வையிலேருந்து நீங்கள் எல்லாம் தப்பிச்சிடவே முடியாது. முதல்ல டெலிஃபோனில் பேசினது உங்கள் டாக்டர் தானே? ஆமாம், காலேஜில் படிக்கிறது. காலேஜ்? ஆமாம், இந்த வருஷம்தான் சேர்ந்துக்குது. தன்னோட பொண்ணு காலேஜுக்கு போகிறத பார்க்குறச்ச கூடயா இவனுக்கு என்னோட ஞாபகம் வரல? காலேஜுக்கு போகிற பொண்ணுன்னா 15 வயசாவது ஆக்கியிருக்கணுமே. அப்படின்னா இவனுக்கு அப்போவே கல்யாணம் ஆகியிருந்ததோ? நீ என்ன காரியமாக ஃபோன் பண்ண? உங்களை மீட் பண்ணணுன்னு தான் ஃபோன் பண்ணேன். என்ன திடீர்னு 12 வருஷமாக தோணாத ஒரு நினப்பு? காலம் மாறச்ச மனுஷா மாறணுமானோ? ஒரு 6 மாதத்துக்கு முன்னாலே வரைக்கும் உங்களை பார்க்கணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் இந்த 6 மாதமாக ஒவ்வொரு நிமிஷமும் நான் உங்களை தேடின்னு இருக்கேன். எனக்கு உங்கள் கார் தான் அடையாளம். எத்தனையோ காரை நான் தினம் பார்க்குறேன், ஆனால் அந்த காரை மட்டும் பார்க்க முடியறதில்ல. இப்போது அது உங்ககிட்ட இல்லையா? என்னாண்ட தான் இருக்குது. வீட்டில் மற்றவங்க உபயோகத்துக்கு இருக்குது. என் டாக்டர் அதில் தான் காலேஜுக்கு போகுது. நான் சின்ன கார் வச்சுருக்கேன். ஓஹோ, பெரிய மனுஷானா ஆனப்புறம் சின்ன காரா? வெள்ளைக்காரா? ஆமாம். போன வாரம் மவுண்ட் ரோட் பக்கம் போனீங்களா? ஏன், தினம் 2-3 வாட்டி நான் மவுண்ட் ரோட் வழியாக தான் போகிறேன். ஏன், என்ன விஷயம்? ஒன்றுமில்லை. எங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி ஒரு வெள்ளைக்கார ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போது நான் உங்களை பற்றி நினச்சி பயந்துட்டேன். அப்போது நீ எந்த ஆஃபீஸ்லேயாவது வேலை செஞ்சுக்கின்னு இருக்கியா? ஆர் யூ மேரிட்? உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா? குழந்தைங்க? நான் சிரிக்கிறேன். ரொம்ப விசித்திரமாக சிரிச்சிட்டேன் போல் இருக்குது. எஸ், நான் இப்போது ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். மற்ற விவரம்லாம் நேரில் வந்து சொல்கிறேன். நாம் சந்திக்கணுமே, எந்த இடத்துல சந்திக்கலாம்? அவன் என் ஆஃபீஸ் அட்ரஸ் கேட்குறான். இப்போவே வந்து சந்திக்கிறானாம்.
அது அவ்வளவு நன்னா இருக்கும்னு எனக்கு இப்போ தோணலை. ஆற்றுக்கு வர சொல்லலாமா? வேண்டாம். இவன் தான் அவன்னு நான் பகிரங்கப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது. ஒருவேளை மாமா சொல்கிற மாதிரி அவனை தேடி கண்டுபிடிக்கிறோம்னே வச்சுக்கோ, இந்த நியாயத்தை செய்கிறதுக்கு அவனுக்கு என்ன நியாயம் இருக்குது? அவன் உன்னை நம்ப மாட்டான். காரை நிறுத்தி கையை பிடிச்சி இழுத்தவாளோட எல்லாம் போகிறவளாக தான் அவன் உன்னை தீர்மானிப்பான். ஒருவேளை அந்த மாதிரி நினப்பில் தான் அவன் இப்போ என்னோட பேசிகிட்டு இருக்கானோன்னு எனக்கு தோன்றது. இப்போ நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன். நான் அப்போது மாதிரி அசடு இல்லை. இப்போது நான் ரொம்ப சமத்து. அதே இடத்துல சந்திப்போமே. எதே இடத்துல? இதுக்கு முன்னே நம்ம சந்தித்தோமே, அதே இடத்துல, காலேஜுக்கு முன்னால் பஸ் ஸ்டாப்பில். இல்லைன்னா 5:30 மணிக்கு ஐலேண்ட் கிரவுண்ட்லேயே சந்திக்கலாம். மன்றோ சிலைக்கிட்ட நான் வந்துட்டுருக்கேன். இவ்வளவு தூரத்துலேருந்தே நான் அந்த காரை அடையாளம் கண்டுபிடிச்சிட்டேன். 12 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த காரை முதல் தடவையாக நான் பார்க்குறேன். அந்த கார் எப்படி இருக்கும்னு என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. ஆனால் இப்போவும் கூட அவன் எப்படி இருப்பாங்கிறத என்னால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல. எனக்கு ஏனோ அவனை ஒரு ஆண் பிள்ளைய இப்படி தனியாக பார்க்க போகிறதுல கொஞ்சம் கூட அச்சமே இல்லை. ரொம்ப நியாயத்தோட உரிமையோட ஒரு காரியத்தை செய்கிற மாதிரி தான் இருக்குது. அவன் காரில் உட்காந்துட்டு இந்த பக்கம் போகிறவா எல்லாரையும் பார்த்துட்டே இருக்கான். இதில் எது நான் அவன் எப்படி கண்டுபிடிப்பான்? நான் அவனை கண்டுபிடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கணுங்கிற காரணத்துக்காகவே தான் இப்போ உபயோகித்து இல்லாத இந்த காரை எடுத்துகிட்டு என்னை பார்க்க வந்திருக்கான். மைதானத்தில் இறங்கி நடக்கிறேன். அவன் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்கிறதுக்கு அடையாளமாக கார் கதவை திறந்துட்டு காலால் அந்த கதவை தடுத்துண்டு கூலிங் கிளாஸை கலட்டிண்டு என்னை எட்டி பார்க்குறான். எனக்கு இன்னும் அவனை அடையாளம் தெரியல. காரை நெருங்க மனசில் ஒரு பயம் வருது. வேண்டாத சிக்கல்களை நாமே இழுத்து வச்சுக்கிறோமோன்னு மனசு குழம்புறது. தலையை நிமிந்து பார்க்க முடியல. கார் கிட்ட வந்துட்டேன். அவனும் கார் கதவை நன்னா திறந்துட்டு மைதானத்தில் இறங்கி நிற்கிறான். நான் தலை நிமிந்து இப்போ அவனை நன்னா பார்க்குறேன். எஸ், அவன்தான் இவர். நேருக்கு நேராக பார்த்தப்புறம் என்னை விட வயசான ஒரு மனுஷரை மரியாதை குறைவாக அவன் இவனு நினைக்க தோணலை. ஹலோ சிரிச்சுண்டே என்னை பார்த்து கையை நீட்டுற இவரோட ப்ளீஸ் கெட்டின்னு சொல்லிட்டு கதவை திறந்தானே, அந்த அவனையும் நான் ஒப்பிட்டு பார்க்குறேன். அவன் ஒல்லியாக சிரமமாக இருந்தான். இப்போது மாதிரியே இறுக்கமாக அணிஞ்ச உடை அப்போது பொருத்தமாக இருந்தது. இப்போது அங்கங்கே கொஞ்சம் சதை பிதிங்கிட்டு தெரியறது. நடுத்தரமான உயரம். அப்போது ஒல்லியாக இருந்ததுனால உயரம் மாதிரி தெரிஞ்சது. இப்போ உடம்பு தடிச்சு போனதுனால குள்ள மாதிரி தெரியறது. 2 பக்கமும் காதோரத்தில் சுண்ணாம்பு தடவின மாதிரி வெள்ளையாக நரைச்சி வேற போயிருக்கு. அந்த புருவமும் கண்ணும் தான் அப்படியே இருக்குது. ஹலோன்னு நீட்டின இவர் கையை நானும் லேசாக பிடிச்சி ஹலோன்னு சொல்கிறேன். சிகரெட்டு பிடிச்சி 2 விரலும் கரையேறி பழுத்து போயிருக்கு. அந்த அருவறுப்பினால் இவரோட கை குலுக்கினப்புறம் நான் விரலை பிசைஞ்சிக்கிறேன். நன்னா தேய்ச்சி அலம்பலம் போல் இருக்குது. மணி 5:30 இன்னும் இப்படி வெயில் அடிக்கிறதே. காரில் உட்காந்துட்டு பேசுவோம்னு இவர் சொன்ன உடனே நான் கார் கதவை திறக்கிறேன். அதுவும் முன்பக்கத்து கதவையே திறக்கிறேன். இவர் கதவை திறந்துட்டு ஸ்டியரிங் முன்னாடி உட்கார்றார். நான் கதவை திறந்துட்டு அப்படியே நிற்கிறேன். கேட்டின் அன்றைக்கி சொன்னது மாதிரியே இருக்குது. 2 பேரும் ரொம்ப நாடியாக பேசாமல் உட்காந்துட்டு இருக்கணும். அவர் சிகரெட்டை புகைச்சின்னு இருந்தார். நான் டெலிஃபோனில் உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சான்னு கேட்டப்போ நீ என்னத்துக்கு அப்படி சிரிச்ச? நான் தலையை குனிஞ்சுட்டு பதில் சொல்கிறேன். கல்யாணங்கிறது ரொம்ப சந்தோஷமான சமாச்சாரம் இல்லையா? கல்யாணத்தை பற்றி பேசும்போது சிரிக்காமல் அழுவாளா? என் கல்யாணத்தை பற்றி நீங்களே கேட்கும்போது நான் சிரிக்க மாட்டேனா? நான் என்னம்மா வேஷம் போடுறேன்? இந்த மாதிரியெல்லாம் கூட எனக்கு பேச வர்றதே. இவர் என்னத்துக்கு என்னை இப்படி பார்த்துட்டுருக்கார்? 12 வருஷத்துக்கு முன்னே பேச தெரியாத அசடாக இருந்தனே, அதை இப்போ நினச்சிக்கிறாரோ? காலேஜுக்கு போகிற வயசுலேயே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறத நினச்சா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு திடீர்னு சொல்கிறேன். உங்களுக்கு எத்தனை குழந்தைகள்? டெலிஃபோனில் பேசிச்சே, அதுதான் என் மூத்த பொண்ணு மஞ்சு. அவளுக்கு அப்புறம் 2 பையன்கள். சுபாஷ்னு ஒருத்தன், பாபுன்னு ஒருத்தன். சுபாஷுக்கு 12 வயசு இருக்கும். அவனுக்கு சின்னவன் பாபு. இவர் பேசுகிறத பார்த்தா அந்த குழந்தைகள்கிட்டேருந்து இவர் ரொம்ப விலகி இருக்கிற மனுஷன் மாதிரி தோன்றது. உங்களுக்கு அப்போவே கல்யாணம் ஆகியிருந்தது இல்லை? உங்கள் பெரிய பொண்ணு கூட பிறந்துட்டால? அவர் ஆமாம் என்று தலையாட்டுறார். அப்போது இதை பற்றி நீங்கள் என்கிட்ட ஒன்றுமே சொல்லவே இல்லையே. முனகிக்கிறேன். நாம் ஒருத்தரை பற்றி ஒருத்தர் தெரிஞ்சுக்கணுன்னு கவலைப்படவே இல்லையே. அப்போது இங்கிலீஷ்லேயே சொல்கிறார். நான் மீட் பண்ணவங்களையெல்லாம் பற்றி நான் தெரிஞ்சுக்கணுன்னு ஆரம்பித்தா அதுக்கு முடிவே இருக்காது. ஏதோ 2 பேர் சந்தித்தோம்னா ஒருத்தர் சுமையை ஒருத்தர் தலையில் ஏற்றிக்கக்கூடாது. அதனால தான் யார் எவருன்னு தெரியாமல் யாரையாவது மீட் பண்ணுறதுல ஒரு சந்தோஷம் இருக்குது.
அவங்க கஷ்டங்களை அவங்களோட யாரோட கஷ்டத்தையும் யாரும் வாங்கிக்க முடியாது. அதனால தான் நான் சந்திக்கிறவங்கள உங்கள் பேர் என்னன்னு கூட கேட்குறதில்ல, என்னை பற்றியும் சொல்லிக்கிறதில்ல. ஓ, அது உங்களுக்கு ரொம்ப சௌகரியம். நீங்கள் மற்றவாளை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் மற்றவாளோட பழகிற நீங்கள் எல்லாருமே உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்கிறதையாவது தெரிஞ்சுட்டு இருக்கணுமோ இல்லையோ? நான் என்ன சொல்கிறேன்னு இவருக்கு புரியலை போல் இருக்கு. புரிஞ்சின்ற மாதிரி வேற தலையாட்டிக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதா? இல்லை, இன்னொரு தடவை சொல்லுன்னு தலையை ஆட்டின்ண்டே அசடாட்டமாக சிரிக்கிறார். கொஞ்சம் டல்லு டைப்பு தான். அப்போது கொஞ்சம் பிரில்லியண்ட்டு மாதிரி தோணித்தே. 12 வருஷம் யாரையும் எதுவும் ஆக்கும் போல இருக்குது. இப்போது நான் கொஞ்சம் தைரியமாகவே பேசுகிறேன். இந்த காரில் உங்களுக்கும் எனக்கும் ஏற்பட்ட அனுபவம் மாதிரி எத்தனையோ பேரோட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். எங்கள் காலேஜ்லேருந்தே எத்தனையோ கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருப்பா. அவளில் பல பேருக்கு கல்யாணமும் ஆகியிருக்கும். அவளே உங்களுக்கு இன்விடேஷன் கொடுத்துருப்பா. உங்களுக்கு ப்ரெசன்டேஷன் வாங்கிட்டு போயிருப்பேள். பெரிய மனுஷராக இருந்து ஆசீர்வாதமும் பண்ணியிருப்பேள். இப்படி தலையை குனிஞ்சிட்டு சொல்ல ஆரம்பித்தவ நன்னா நிமிர்ந்து இவர் பார்த்து கேட்குறச்ச இவர் முகத்தில் அசடு விளையாடுதே. அதனால தான் அவங்களால என்னை கேட்க முடிஞ்சது, உனக்கு கல்யாணம் ஆகிடுதா, குழந்தை எத்தனைன்னு. நான் இப்போ மாமாவை நினைக்கிறேன். அவர் சொல்லுவாரே, அவன் உன்னை நம்ப மாட்டான், காரை நிறுத்தி கையை பிடிச்சி இழுக்கிறவனோடெல்லாம் போகிறவளாக தான் அவன் உன்னை நினைப்பான்னு. ஐம் சாரி, நான் பேசுகிறது தொந்தரவாக இருக்கா? 12 வருஷத்துக்கு முன்னாலே ஒரு அருமையான சாயங்கால பொழுது பாழா போனது மாதிரி இன்றைக்கும் ஒரு ஈவினிங் வேஸ்ட்டாக போகிறதேன்னு வருத்தமாக இருக்கா? மிஸ்டர் பிரபு, வேஸ்ட்டாக போகிறது ஈவினிங் மட்டும் இல்லைன்னு சொல்கிறதுக்காகத்தான் உங்களை கூப்பிட்டேன். நானும் அப்படியெல்லாம் இல்லை. உன்னோட டெலிஃபோனில் பேசினதுக்கப்புறம் இப்போ உன்னை சந்தித்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் சந்தித்த என்னோட காரில் வந்த எத்தனையோ பேரில் நீ ஒருத்தி இல்லைன்னு எனக்கு அப்போவே தெரியும். நான் உன்னை நினைக்கக்கூடாதுன்னே நினைக்காம இருந்தேன். அந்த ஈவினிங்கோடு நான் உன்னை மறந்துடுறது நல்லதுன்னு மறந்துட்டேன். நான் உனக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? என் லைஃப்பில் நான் கெடுத்த ஒரே பெண்ணு நீ தான். மற்றவங்க எல்லாம் ஏற்கனவே கெட்டு போனவங்கன்னு சொல்லிட்டு சிகரெட்டை பலமாக உறிஞ்சி புகை விடுறார். புகை காரணமோ என்னவோ கண்ணெல்லாம் கலங்கிறது, தொண்டையை செருமிக்கிறார். நானும் இந்த பக்கம் திரும்பிக்கிறேன். இவர் டக்குன்னு திரும்பி என்னை பார்க்குறார். இந்த 12 வருஷமாக என்னையே நினச்சிக்கிட்டு இருந்த நீ என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு இத்தனை காலமாச்சா? இவர் கேட்குறச்ச இவர் என்னத்தையோ இல்லாததை கற்பனை பண்ணிக்கிறாருன்னு எனக்கு புரியுது. ஆனால் மாமா சொல்கிற மாதிரி இவர் என் மேலே அவநம்பிக்கை கொண்டுடலைன்னு எனக்கு புரியறது. என்னோட ஒவ்வொரு வார்த்தையையும் அது எவ்வளோ உண்மையோ அதை விட கொஞ்சம் அதிகபட்சமாகவே இவர் என்னை நம்புறாருன்னு எனக்கு தெரியறது. பாவம், இவரை நான் ஏமாற்றப்படாது. நான் சொல்கிறேன், நானும் அப்படியெல்லாம் இல்லை. 6 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் உங்களை நினச்சேன். இந்த 6 மாதமாக நான் உங்களை தேடினது தான் உண்மை. அதுக்கு முன்னே நான் உங்களை தேடணும்னு நினைக்கவே இல்லை, தேடவும் இல்லை. இவர் கொஞ்ச நாள் யோசித்து கேட்குறார். அதுக்கப்புறம் நீ காலேஜ் விட்டு நின்றுட்டேன்னு நினைக்கிறேன். ஏன்னா உன்னை தேடிக்கிட்டு நான் வரலைன்னாலும் அந்த பக்கமாக நான் வேறு ஏதாவது காரணத்துக்காக வந்த போது கூட நீ என் கண்ணில் படலை. எனக்கு ஏனோ பெருமூச்சு வர்றது. அதுக்கப்புறம் நான் பட்டதெல்லாம் உங்களுக்கு என்ன தெரியும்னு நினச்சிக்கிறேன். நெஞ்சு உலர்ந்து உதடெல்லாம் வறண்டு போகிறது. இவரை நான் கடைசியாக பார்த்த நிமிஷத்துல இருந்து இப்போ பார்த்துட்டுருக்கேனே, இந்த நிமிஷம் வரைக்கும் என் வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் இவருக்கு சொல்லி மாளுமான்னு நினைக்கிறச்ச திகைப்பாக இருக்குது. கண்ணை மூடி தலையை உலுப்பிண்டு ஒரு பக்கமாக சாஞ்சிக்கிறேன். வாட் இஸ் த மேட்டர்? என்னமோ கேட்டுண்டு இவர் தோள் மேலே கை வச்சிட்டார். சீ அப்படின்னு துள்ளி முழிச்சுக்கிறேன். ஐ எம் சாரி சமாளிச்சுட்டு என் முகத்திலே வந்துட்ட கோபத்தை மாற்றிட்டு சமாதானமாக பார்க்குறேன். பாவம், இவருக்கு கையெல்லாம் நடுங்கிறது. தப்பாக நினச்சிக்காதீங்க, நானும் உங்களை ஒன்றும் தப்பாக நினச்சிடலை. ஏதோ நினைவில் இருக்கச்சே திடீர்னு மேலே கைப்பட்ட உடனே என்ன அறியாமல் நான் ரியாக்ட் பண்ணிட்டேன். தொணன்னு நானே என்னமோ வளர்றேன். நம்ம வேறு எங்கேயாவது போகலாமா? இருட்டி போச்சுன்னு பயந்த குரல்லையே அவர் கேட்குறார். ஓஎஸ். அப்படியே அயன் பிரிட்ஜ் வழியாக பீச் ரோட்டில் போய் மெரினா கேன்டீனில் காஃபியோ கூல்ட்ரிங்கோ சாப்பிட்லாமா? ஓஎஸ். நானாக பேச ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் நான் இந்த ஊரை விட்டே போயிட்டேன். அன்றைக்கி உங்களோட காரில் வந்தனே, அதுதான் அந்த காலேஜுக்கு நான் கடைசியாக போனது. தெருக்கோடியில் ஐ எம் சாரின்னு சொல்லி என்னை இறக்கி விட்டுட்டு நீங்கள் போயிட்டு யாரோ அடிச்சிட்ட மாதிரி நான் அழுதுண்டே போனேன். எங்கள் அம்மா கிட்டே போய் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அழுதேன். ஓ மை குட்னஸ். நாக்கை கடிச்சுக்கிறார். யாருடி சொல்லுன்னு அம்மா அடித்தா நான் யாருன்னு சொல்லுவேன்? அப்புறம் என்னென்னவோ நடந்து போச்சு. தஞ்சாவூரில் எங்கள் மாமா அத்துக்கு போயிட்டேன். திருச்சியிலையும் சிதம்பரத்துலேயும் படித்தேன். வேலை கிடைச்ச இந்த 5-6 வருஷமாக தான் இங்கே இருக்கேன்.
நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், எனக்கு கல்யாணம் ஆகாது. அதனால் எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை, ரொம்ப சந்தோஷம். ஆனால் கல்யாணம் ஆகாத ஒருத்திக்கு இங்கே மரியாதை கிடையாது. கல்யாணமும் இல்லாமல் புருஷா துணையும் இல்லாமல் ஒருத்தி இருக்க முடியுங்கிறத யாரும் நம்ப மாட்டேங்கிறா. இருக்கலாம்னு யாரும் அனுமதிக்க மாட்டேங்கிறா. இதுக்காக நான் போய் இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு கெட்டு போக முடியுமான்னு சொல்லுங்க. இவர் ஒரு தடவை என்னை பக்கவாட்டில் திரும்பி பார்க்குறார். இவர் எங்கேயாவது அழுது வைக்க போகிறாரோன்னு எனக்கு பயமாக இருக்குது. என்ன ஒன்றுமே பேச மாட்டேங்கிறேன்? உனக்கு தான் பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது கங்கா. நானெல்லாம் ஒன்றுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவ, குட் ஃபார் நத்திங். நீ என்னமோ படிச்சிருக்கேன்னு சொல்கிறியே, அந்த தகுதிக்கெல்லாம் பக்கத்தில் வந்து நிற்கக்கூட எனக்கு அருகதை இல்லை. இங்கிலீஷ் பேசுகிறேன்னு பார்க்குறியா? படித்தது ஹை ஸ்கூல் வரைக்கும் தான், ஆனால் கான்வென்ட் எஜுகேஷன். என்ன லாபம்? இப்போ சுத்தமாக பேசுகிறதுக்கு தமிழ்லேயும் முடியல, இங்கிலீஷ்லேயும் முடியல. அதனால் பல சமயம் பேசுகிறதுக்கே பயமாக இருக்குன்னு சிரிச்சுட்டே தான் சொல்கிறா. ஆனால் இவர் மனசில் இவ்வளவு தாழ்வு மனப்பான்மையும் வருத்தமும் இருக்கும்னு என்னால் புரிஞ்சிக்க முடியல. 2 பேருமே கொஞ்ச நாள் மௌனம் ஆயிடுறோம். கார் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நுழையிறது. இவர் கேட்குறார், நீ வெஜிடேரியன் தானே? ஐ திங்க் யூஆர் அ பிராமின். பேச்சு பார்த்தா அப்படி தான் தெரியுது. நான் பதில் ஒன்றும் சொல்லலை. கார் போய் நிற்கிறது. ஒரு வெயிட்டர் வரான். இவருக்கு சலாம் வைக்கிறான். இவரை தெரியும் போல இருக்கு, அடிக்கடி இங்கே வருவாரோ. என்ன சாப்பிட்ற? பிஸ்கெட் அண்ட் டீ? டீ மட்டும். ஓகே, டீ மட்டும் கொண்டு வா. அவன் போனப்புறம் என்னை வெளிச்சத்தில் நன்னா பார்க்குறார். உன்னை பார்த்ததில் எனக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது, வருத்தமாகவும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் எதையோ யோசிக்கிறார். அப்புறம் இங்கிலீஷில் சொல்கிறார், எதுவோ விளையாட்டுத்தனமாக ஒரு விபத்து மாதிரி நடந்ததை மறந்துட்டு இருக்கணும் நீ, அதுக்காக வாழ்க்கையை வீணாக்கிக்கிறதா? எனக்காக இவர் ரொம்பவும் நிஜமாகவே பரிதாபப்படுறாருன்னு தோன்றது. யூனோ, நான் உன்னை பார்க்க வரேன்னு சொன்னேனே, அப்போ நான் நினச்சது உனக்கு கல்யாணமாக்கி இருக்கும், 2-3 குழந்தைங்க கூட இருக்கும். ஏதோ ஃப்ரெண்டுங்கிற முறையில் என்கிட்ட ஏதோ உதவி கேட்குறேன்னு நான் நினச்சிட்டேன். ஓ, கல்யாணமும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களை கூப்பிட்டு சந்திக்கிற பெண்களும் இருக்காளோ? நான் அக்கலாக தான் கேட்குறேன். இந்த உலகத்தில் இல்லாதது எது? ஆனால் உன்ன மாதிரி வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிற பொண்ணு எனக்கு தெரிஞ்சவரை நீ ஒருத்தி தான். இவர் பேசின்னு இருக்கிற போதே நான் குறுக்கே கேட்குறேன், அது எப்படி முடியும்? என் மனசாட்சியை ஒரு பக்கம் விடுங்கோ. இந்த மாதிரி கெட்டு போனவள்னு பகிரங்கமாயிட்டப்புறம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க யார் முன்னு வருவா? வாட் ஆர் யூ டாக்கிங்? கெட்டு போகிறதுன்னு ஒருத்தனோட வாழ்ந்து டைவர்ஸ் பண்ணிக்கிட்டவங்க வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறவங்கெல்லாம் இந்த காலத்தில் இருக்காங்க. நீ கெட்டு போனது கூட நின்றுக்கிட்டு பார்த்தாங்களா எல்லாரும்? நான் உன்னை சந்தித்ததுக்கு ஒரு பலன் இருக்கணும். சீக்கிரமாக அது என்னதுன்னு சொல்லு. வெயிட்டர் டீ கொண்டு வரான். இவர் கப்பன் சாசரை வாங்கி என் கையிலே கொடுக்குறார். இவரும் முன்னே எடுத்துக்கிறார். வெயிட்டர் போகிறான். டீயை உறிஞ்சுட்டே சொல்கிறார், உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு பார்க்கணும். உன்னை மாதிரி ஒரு பொண்ணு வாழ்க்கையை இப்படி வீணாக்கிக்கிறது நியாயம் இல்லை. நானே உனக்கு ஃபஸ்ட் கிளாஸ் மாப்பிள்ளை பார்த்து கொண்டாரேன். இந்த கெட்டு போகிறது அது இதுங்கிற விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அப்பாலே இருக்கிறவனா கொண்டாரேன். அதுக்கு நீ என்ன சொல்கிற? அவன் இப்போ முன்ன மாதிரி இல்லை. அவன் ரொம்ப கண்ணியமான மனுஷனாக மாறிட்டான். அவன் ஒரு கணவான். கேஆர்வி இவனை பற்றி சொன்னாரே, அதை இப்போ நினச்சிக்கிறேன். அங்கிருந்து வெளியே வர வரைக்கும் அவர் என் கல்யாணத்தை பற்றி சொன்னாரே, அதுக்கப்புறம் நான் ஒன்றுமே பேசலை. இந்த நேரங்கட்ட நேரத்தில் டீ குடித்தது என்னமோ மாதிரி இருக்குது. எங்களை சுற்றி கார்லேயும் நடந்தும் நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக போகிறச்ச என்னை தெரிஞ்சவா யாராவது பார்த்துட்டு போகிறாளேன்னு பயம் வேறு. பயம் என்னத்துக்கு? பார்க்கட்டுமே, எல்லாரும் பார்க்கணுன்னு தானே இந்த காரியம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதில் பயப்பட என்ன இருக்குது? தைரியமாக தலை நிமிர்ந்து உட்காந்துக்கிறேன். இப்போது இந்த கோலத்தில் இவரோட இந்த காரில் என்னை மாமா பார்க்கணும். பார்க்கத்தானே போகிறார். இவர் ஏனோ பேசாமல் காரை ஓட்டிட்டு வரார். இவரை பார்க்குறச்சே எனக்கு பாவமாக இருக்குது. ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சியில் இவர் உள்ளூர வதப்படுறாருன்னு எனக்கு தோன்றது. நீ அந்த கார் சம்பவத்தை கல்யாணம்னும் என்ன உன் புருஷன்னும் சொல்கிறது மூலம் கல்யாணத்தையும் உன்னையும் அவமானப்படுத்திக்கிற. ஐயோ இல்லை, நான் அதை கல்யாணம்னு சொல்லி உங்ககிட்ட ஒன்றும் உரிமை கொண்டாட வரல. ஐ மீன் லீகலி. வேற இன்னொருத்தருக்கு மனைவியாக இருக்கிற தகுதியை இழந்துட்டவனா? யாருக்காவது ஆசையினாக்கியாக இருக்கலாமே ஒழிய மனைவியாக இருக்க முடியாது. நான் யாருக்கோ அப்படி இருக்கிறதா பேர் எடுக்கிறது கூட என்னை பொறுத்த வரைக்கும் என்ன நானே அவமதிச்சுக்கிறத மாதிரி தான் இருக்கும். அதுக்காகத்தான் நான் உங்களை தேடினேன். மனைவியாக இருக்கிறதுக்கு இல்லை, ஆசை நாயகியாக கூட இல்லை. உங்களுடைய ஆசை நாயகிங்கிற பேரை எனக்கு தரணும். நான்சென்ஸ்.
அது உனக்கு எந்த வித நல்லதையும் செய்யாது. 12 வருஷமாக உன் வாழ்க்கையை நீ கெடுத்துட்டு இருக்கிறது போதும். இன்னும் வேற அசிங்கப்படுத்திக்காத. ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் நான் செய்கிறேன். என் வாழ்க்கையை நல்லா அமைச்சிக்க. உன் வாழ்க்கையை நான் இது வரைக்கும் கெடுத்துருக்கிறது போதாதா? நீ மட்டும் ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு தீர்மானம் பண்ணினா ரொம்ப பிரகாசமான எதிர்காலம் உனக்கு இருக்குது. வீணா என் பேரோட உன்னை சம்மந்தப்படுத்திக்கின்னு அசிங்கப்பட வேணாம். நான் ஒன்றுத்துக்கும் உபயோகம் இல்லாதவன். உன்னை சந்தித்தேனே, அப்போவாவது ஒன்றும் இல்லைனாலும் நான் ஒரு பணக்காரனாக இருந்தேன். அதாவது ஒரு மில்லியனருக்கு மகனாக இருந்தேன். அதுவே ஒரு தகுதி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனால் இப்போ அந்த தகுதி கூட எனக்கு கிடையாது. இப்போ நான் ஒரு பணக்காரிக்கு புருஷன். கொஞ்சம் இங்கே இருந்துட்டு போகலாமா? உனக்கு அவசரமா? ஐஜி ஆஃபீஸ்க்கு எதிரே இருக்கிற கார் பார்க்கிங் இடத்தை காண்பிச்சு கேட்கிறார். திடீர்னு அவர் முகத்திலே கலவரமும் வருத்தமும் தெரியறது. எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. நான் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டியதும் இல்லை. பீச் ரோட்டுக்கு காரை திருப்பிட்டு அவர் என்ன கேட்குறார். ஆர் யூ லிவிங் அலோன்? இல்லை, என்னோடய அம்மா இருக்கா. ஓ, நீங்கள் 2 பேர் தானா? எஸ், ஒரு பிரதர் இருக்கான். அவன் தனியாக இருக்கான். அன்றைக்கி சாயங்காலமே என்னையும் அம்மாவையும் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான். 2 நாள் கொட்டுற மழையில் நானும் அம்மாவும் திண்ணையிலே உட்காந்துருந்தோம். அம்மா என்னை அடித்தா, திட்டினா. ஆனாலும் அவள் மட்டும்தான் எனக்கு ஆதரவாக இருந்தா. அந்த காரணத்துக்காகவே அவளை நான் வேறு யார்கிட்டையும் விடுறதே இல்லை. என் லைஃப் இப்படி ஆனதுக்கு காரணம் முக்கியமாக அவள் தான். அதுக்காக நான் அவளை வெறுத்துட முடியுமா? காரை நிறுத்திவிட்டு இவர் இறங்கி வெளியே நிற்கிறார். யூ ஆர் ரைட். அவங்கள நாம் வெறுக்க முடியாது. எங்கள் அப்பா எனக்கு என்ன செஞ்சான் தெரியுமா? இப்போது இவர் தன்னுடைய பிரச்சனை எதையோ நினச்சிட்டு தவிக்கிறாருன்னு புரிஞ்சுக்கிறேன். வாட்சை பார்க்குறார். வழக்கமாக இந்நேரமெல்லாம் நான் கிளப்பில் தான் இருப்பேன். வீட்டுக்கு போக ராத்திரி 12 மணி ஆகும். சில நாளிலே 2 மணியோ 3 மணியோ கூட ஆகும். எனக்கு சமீபத்தில் தான் தெரிஞ்சது ஐ ஹவ் பிகம் அன் ஆல்கஹாலிக். நான் சட்டுன்னு அவரை தலை நிமிர்ந்து பார்க்குறேன். நான் என்ன சொல்கிறேன்னு உனக்கு புரியுதா? நம்ம ஜனங்க பாஷையில் சொன்னால் நான் ஒரு குடிகாரன் ஆயிட்டேன். அது இல்லாட்டி நான் வாழ முடியாதுங்கிறது இல்லை, அது இல்லாட்டி எனக்கு மரியாதை கிடையாது. ரொம்ப வேடிக்கையாக இருக்குல்ல? என் ஒய்ஃப் இருக்காளே, அப்பாடி அதை சொல்கிறச்ச இவர் முகத்தில் எவ்வளவு வெறுப்பு. அவளுக்கு என்கிட்ட புருஷங்கிற மரியாதையோ லவ்வோ கிடையாது. ஆனால் குடிகாரங்கிற பயம் உண்டு. நான் குடிச்சிட்டு போனால் நடுங்குவா. அவளை நடுங்க வைக்கிறதுக்காகவே நான் குடிக்கிறேன். குடிக்காத நேரமெல்லாம் அவள் கத்திக்கிட்டு இருப்பாள். குடிச்சிட்டா நான் கத்துவேன். அவள் பயப்படுவா, பேசாமல் இருப்பாள். இதை சொல்லிவிட்டு ரொம்ப காமெடியாக சிரிக்கிறார். எனக்கோ வயிற்றை கலக்கிறது. அவர் தொடர்ந்து இங்கிலீஷ்லேயே சொல்கிறார். நான் கைதி மாதிரி வாழ்க்கை நடத்திட்டுருக்கேன். என் பேரில் இருக்கிற எந்த சொத்துக்கும் நான் அதிபதி இல்லை. அது மேலே எனக்கு எந்தவித பாத்தியதையும் இல்லை. என்னை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா எங்கள் அப்பா எழுதி வச்சிருக்கிற உயிரை படிக்கணும். ச்சே, அதுக்கப்புறமும் அந்த வீட்டில் நான் தலை நிமிர்ந்து ஒரு ஆம்பளைன்னு வாழ்ந்துட்டுருக்கேன்னு சொன்னால் என்ன மாதிரி அழிஞ்சு போன ஆத்மா இருக்க முடியாது. அழிஞ்சு போன ஆத்மாங்கிறது என்னுடைய மொழிபெயர்ப்பு. இவருடைய இங்கிலீஷ் எ டெட் சோல். தொடர்ந்து அவர் சொல்கிறார். அந்த உயிரில் என்னை பற்றி எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், ஆரம்பமே இதுதான். என்னுடைய ஏகபுத்திரன் பிரபாகரன் ஒரு உதவாக்கரை, கெட்ட சகவாசங்கள் துர்நடத்தை உடையவன், இந்த மாதிரி ஒரு பெரிய பட்டியல் போட்டுட்டு அப்புறம் என்னையும் என் எதிர்கால நலனையும் காப்பாற்றுறதுக்காக ஆஸ்திகளை எல்லாம் அவள் பேரில் எழுதி வச்சார் எங்கள் அப்பா. எனக்கு மாதம் இவ்வளவு பணம் தரணும், இந்தந்த ஐட்டத்துலேருந்து வர்ற வருமானத்தை நான் செலவு பண்ணிக்கணும், இவ்வளவையும் செஞ்சுட்டு சாகிறப்ப என் கையை பிடிச்சிக்கிட்டு அழுதார். இவ்வளவையும் உன் நல்லதுக்காகத்தான் செய்தேன்னு. அந்த தகப்பனை அதுக்காக என்னால் வெறுத்துட முடியுமா? இவர் மனைவி பேர் பத்மான்னு தெரிஞ்சுக்கிறேன். உங்களை பற்றி உங்கள் அப்பா உயிரில் எழுதி வச்சுருக்கிறதெல்லாம் தப்புன்னா நீங்கள் அதை நிரூபிச்சிருக்கலாமே. என்னத்தை நிரூபிக்கிறது? உங்கள் அப்பா உங்களை பற்றி உயிரில் எழுதி வச்சுருந்தாரே, அதெல்லாம் தப்புன்னு உங்கள் நடத்தையாலே நீங்கள் நிரூபிக்கலாமே. ஏன்னா எனக்கு வசதியாக போச்சு. என்னை இப்படி அவங்க பட்டம் கட்டினதுக்கப்புறம் அதில் இருக்கிற வசதிகளை அனுபவிக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிக்கினேன். ஒருவேளை அவர் செஞ்சது சரிதான் போல இருக்குது. அவ்வளவு ஜாக்கிரதையாக உயில் எழுதி வச்சும் கூட ஆரம்பத்தில் என் இஷ்டத்துக்கெல்லாம் இந்த பத்மா சரின்னு தலையாட்டினதுனால எவ்வளவோ பணத்தை வாரி தீத்தம் விட்டுட்டேன். அப்புறம்தான் அவள் கபால்னு முழிச்சிக்கினான். அவள் எல்லா விஷயத்தையும் தாங்கிக்கினா. ஆனால் வேறு பெண்களோடையும் எனக்கு தொடர்பு இருக்குதுன்னு தெரிஞ்ச பிறந்தான் அவளால் தாங்க முடியல. அந்த விஷயத்தில் பொம்பளை தான். ஆனால் ஒன்று, நான் சந்தித்த எந்த பொண்ணும் என்னை காதலிக்கலை, என் ஒய்ஃப் உட்பட. நான் தேடி தேடி அழுத்து போயிட்டேன். ஒவ்வொருத்தையை பார்க்கும்போதும் இது லவ்னு நினச்சிக்குவேன். ஆனால் அது இல்லைன்னு அப்புறம் தெரிஞ்சு போயிடும்.
ரொம்பவும் தனக்கு எல்லாரும் கொடுமை செஞ்சிட்ட மாதிரி இவர் குறைப்பட்டுக்கிறார். எனக்கு சிரிப்பு வருது. நான் சிரிப்பை அடக்கின்ற அவரை கேட்குறேன், உங்களை யாருமே காதலிக்கலைன்னு இவ்வளவு குறைப்பட்டுக்கிறீங்களே, நீங்கள் யாரையாவது காதலிச்சிருக்கிறீங்களா? உங்கள் ஒய்ஃப் உட்பட யாரையாவது? உங்களுக்கு பணம் இருக்குது, படோடோபம் இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, நன்னா ட்ரெஸ் பண்ணிக்கிறேள், தெருவில் போகிறவாள்லாம் உங்களை லவ் பண்ணணும்னு நினைக்கிறேள் இல்லை? அதுக்காகவே சில பேர் லவ் பண்ணுறதா சொல்லிட்டு உங்ககிட்ட வரலாம். அது உங்களை லவ் பண்ணுறதா ஆகுமா? இதை சொல்லும்போது ஆர்கேவி எழுத போகிற அசுவமேதம் எனக்கு ஞாபகம் வருது. இவர் என்னை விட 7-8 வயசு பெரியவராக இருக்கணும். ஆனால் நான் பாடம் சொல்லி கற்றுக் கொடுக்க வேண்டிய சின்ன பையன் மாதிரி தான் எனக்கு தோன்றுறது. இவரோட பேசிகிட்டு இருக்கச்ச ஒரு ஆண் பிள்ளையோட பேசிகிட்டு இருக்கமே அப்படின்ற பயமே எனக்கு இல்லை. இவரை விட பல மடங்கு பலமுடையவள் நான் என்கிற மாதிரி எனக்கு தோன்றுறது. இப்போவே இது இப்படி இருக்குன்னா 12 வருஷத்துக்கு முன்னே எவ்வளவு அசடாக இருந்துருக்கோன்னு நினச்சிக்கிறேன். இந்த அசடுக்கு போய் பயந்து என்ன பலி கொடுத்துட்டு வந்தேனே, அப்போது நான் எவ்வளவு அசடாக இருந்திருக்கிறேன்னு நினச்சி பார்க்குறேன். இந்த வித்தியாசத்தை பார்க்குற அளவுக்கு நான் மாறிட்டுருக்கேனே, எனக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது. காலம் எப்படியெல்லாம் மாறி போகிறது. சில மனுஷன் மட்டும் மாற மாட்டேங்கிறாளே இவரை மாதிரி. மணி 8:30 திடீர்னு இவர் அவசரப்படுறார். எனக்கு புரியுது. இவருக்கு கிளப்புக்கு போய் ஆகணுமாம். அதை புரிஞ்சுட்டு நானே சொல்கிறேன், புறப்படலாம். உங்களுக்கு அவசரமானால் நீங்கள் இப்படி போகலாம். நான் ஒரு டாக்ஸியில் கூட ஆற்றுக்கு போயிடுவேன். நோ, நான் உன்னை விட்டுட்டே போகிறேன். உங்கள் வீடு எங்கே இருக்குது? எக்மூரில். மறுபடியும் கார் புறப்படுறது. அவர் ஒன்றுமே பேசலை. நானும் மௌனமாக இருக்கேன். எங்கள் தெருவில் கார் நுழையிறச்ச வாசப்படியில் லைட்டையும் போட்டுண்டு அம்மா எனக்காக காத்துன்னு நிற்கிறான். இங்கேருந்தே தெரியறது இன்னும் கொஞ்ச நாளிலே அவளுக்கு நான் ஒரு பெரிய அதிர்ச்சியே தரப்போகிறேன். இதோ கார் எங்கள் ஆற்று முன்னாடி நிற்கிறது. அம்மா பார்க்குறா. நன்னா வெளிச்சம் முன் சீட்டில் இருக்கிற எங்கள் 2 பேர் மேலேயும் படுறது. அம்மா பார்க்குறா. அவள் பார்க்குறதுக்கு வேணுங்கிற அவகாசம் தர்றதுக்காக நான் நிதானமாகவே இவர்கிட்ட விடை பெற்றுக்கிறேன். நாளைக்கு ஃபோன் பண்ணுறேன். குட் நைட் சிரியோ. நான் கார்லேருந்து இறங்கிக்கிறேன். அம்மா பார்த்து திகைச்சு போய் நிற்கிறான். கதையின் முதல் பகுதி நிறைந்தது. இனிமேல் கங்காவின் வாழ்க்கையில் நடக்கப் போகிற அந்த மாற்றங்கள் என்ன? அவள் சந்திக்க போகும் சவால்கள் என்ன? பிரபுவுக்கும் ஒரு குடும்பம் இருக்கிறதே, அவர்களிடமிருந்து வரும் எதிர்ப்பு என்ன? மாமாவுக்கு ஏற்பட போகும் அதிர்ச்சி என்ன? எல்லா எண்ணவுக்கும் அடுத்த பகுதியில் விடை பார்க்கலாம். ராஜி ஸ்டோரிஸிலிருந்து உங்கள் நான். நன்றி.